வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கூட வேண்டுமா கூட்ட வேண்டுமா தமிழக சட்டப்பேரவை என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய பொருளாளரும் திமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையை உடனடியாக 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை விவகாரத்தில் விவாதிப்பதற்காக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக கூட்ட வேண்டும் என்று ஒரு பக்கத்துக்கு ஒரு 10 வரி அறிக்கையை கொடுக்க, தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கடுமையான காட்டமான பதில் அறிக்கையை கொடுக்க, அதைவிட காட்டமான அறிக்கை பதிலடி அறிக்கையை திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க, இந்த பிரச்சனை மீனவர் விவகாரத்தை தாண்டி மீண்டும் அரசியல் பாதையை நோக்கி சென்றிருக்கிறது. சட்டப்பேரவையை கூட்ட வேண்டுமா, கூட்டினால் ஒழுங்கான விவாதங்கள் வழக்கம் போல நடந்து கொண்டிருக்கின்றன அல்லது வாதங்களும் பிரதிவாதங்களும் எதிர்வாதங்களும் பதில்வாதங்களும் திசை திருப்பி முழுக்க அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறவா? இந்த பிரச்சனையில் அரசியல் ஆக்குவது யார்? இதைப்பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். திரு மு க ஸ்டாலின் என்ன சொல்றார் அப்படின்னா, தமிழக சட்டசபை கூட்டப்பட வேண்டும், பல முக்கிய பிரச்சனைகளை பேச வேண்டி இருக்கிறது. தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் மரண தண்டனை விதிச்சிருக்கு. 5 மீனவர்களுக்கு இது குறித்து பேச வேண்டியிருக்கு. தமிழகத்தில் பால் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்ல, மின்சார கட்டணம் உயரும் மாறி இருக்கு தமிழகத்தில், இதை பத்தியும் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கார். இதற்கு தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எப்ப சட்டசபையை கூட்டணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், திரு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு அறிவுரை தேவையில்லை என்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கார். இது மட்டுமல்ல, 2009ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜூலை மாதம் சட்டசபை கூட்டப்பட்டது. அதோட அடுத்த வருடம் 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் சட்டசபை கூட்டப்பட்டது. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது மட்டும் இல்லாம திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடிக் கொள்வதற்காகவே தான் இப்பொழுது அறிக்கை விடுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைத்திருக்கார். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சட்டசபை கூட்டப்பட வேண்டுமா கூட்ட வேண்டாமா என்று வார்த்தை யுத்தம் நடந்து வருவதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. வார்த்தை யுத்தம் வாய் சண்டையாக மாறி திமுகவுடைய பொருளாதார அறிக்கையில் இது அவை உரிமை மீறல் இல்லையா என்ற கேள்வி எழுப்பும் அளவுக்கு சென்றுவிட்டது. இதில் அரசியல் ஆதாயம் தேடுவது யார்? உண்மையிலேயே இந்த பிரச்சனைகள் தமிழகத்தில் பிரச்சனைகள் பல்வேறு விதமாக அரசியல் மற்றும் பல்வேறு சமூக பொருளாதார சூழலில் மாறிக்கொண்டிருக்க, இந்த நேரத்தில் சட்டசபை கூட்டத்தான் வேண்டுமா, கூட்டுவதில் என்ன தயக்கம் இருக்க முடியும்? இதை பற்றி தான் இந்த ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவருமான திரு அருணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். அதேபோல இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த திரு சேகு தமிழரசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். அதேபோல மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். இவர்கள் மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்னிருந்திருக்கார். உங்க 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல திரு ரமேஷ் இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். இந்த அரசியல் வாத பிரதிவாதங்கள்ல ஒரு பத்திரிகையாளரா ஒரு சட்டசபை கூட்டணும் ஒருத்தர் கோரிக்கை வைக்க, நீங்க ஒன்னு அறிவுரை சொல்ல வேண்டியது என்று மாற்றி சொல்ல, உங்களை பற்றி எனக்கு தெரியாதான்னு அவர் சொல்ல, இந்த அரசியல் நிகழ்வுகள் ஒரு சட்டசபை கூட்டங்கிற பிரச்சனையை தாண்டி எவ்வளவு தூரம் அரசியல் ஆறுது அப்படிங்கிற பத்தின உங்களுடைய முதல் கட்ட பார்வை. இப்போது சட்டப்பேரவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்ற அளவுக்கு ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக அவர்கள் சுட்டிக்காட்டுவது, தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 மீனவர்கள் அங்கே இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பிரச்சனை, அந்த நிகழ்வைத்தான் அவர்களுடைய அறிக்கையினுடைய அடிப்படையாக கூறியிருக்கிறார்கள். அந்த பிரச்சனை உடனடியாக அதை அட்ரஸ் பண்ணியிருக்கு கவர்மெண்ட், போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கள் இந்திய அரசு தலையிட்டு அந்த மீனவர்களை திரும்ப கொண்டு வருவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதே போல தமிழக அரசும் அந்த மீனவர்களுடைய வழக்கு செலவிற்கு முதல் கட்டமாகவும் பிறகு 2ஆம் கட்டமாகவும் நிதி கொடுத்து அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற நிலையில இதற்காக கூட்ட வேண்டிய அவசியம் எழுந்திருப்பதாக நான் கருதவில்லை. இரண்டாவது, ஏற்கனவே முன்னுதாரணத்தை தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதையும் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இதிலே ஏதாவது ஒரு சட்டசபை, இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை தற்போது மாறியிருப்பதாகவும் அது தங்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் திமுக கருதுகிற காரணத்தால் அங்கே சில ஒரு அரசியல் ரீதியான விமர்சனங்களை தாங்கள் எடுத்து வைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். முதலில் மீனவர் பிரச்சனை, பிறகு பால் கட்டணம், மின் கட்டணம் என்றெல்லாம் அடுத்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை எல்லாம் ஆளுநர் உரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போதே அவர்கள் எழுப்ப முடியும். முதலாவது எழுப்ப முடியும். இரண்டாவது இதில் பார்த்தோம் என்றால், ஏற்கனவே அவர்கள் சட்டமன்றம் கூடிய போது எவ்வளவு தூரம் அழுத்தமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி.
அந்த அழுத்தமா செயல்படுவது வந்து திமுக மட்டும்தான் பொருந்துமா, அதிமுக பொருந்தாது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நான் திரு அருணன் கேட்க விரும்புறேன், உங்களுடைய பார்வை. நீங்கள் வந்து இடதுசாரி சிந்தனையாளராக மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட ஒரு சட்டசபை கூட்டுங்கள் என்று சொல்வதற்கு கூட்டலாம் இல்லாட்டி கூட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அதற்கு வந்து ஒரு 3 பக்க கடுமையான அறிக்கை வந்து ஒரு புதிய விவாதத்தை திரும்ப கிளப்பி விட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? அது உண்மை. இப்ப அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் 3ம் மீனவர் பிரச்சனை, பால் விலை உயர்வு, மின் கட்டணம் உயரப் போகிறது. நான் இன்னும் கூட சேர்த்து பார்ப்பேன், தமிழ்நாட்டில் உர தட்டுப்பாடு வேற இருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனைகள் பற்றியெல்லாம் இருக்குது. இந்த பிரச்சனைகள் பற்றியெல்லாம் சட்டசபையை கூட்ட வேண்டும் என சொல்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய குழு தலைவருக்கு நிச்சயம் உரிமை உண்டு. அது அவங்க எந்த அளவுக்கு செயல்படுத்தினாங்க அல்லது முந்தைய ஆட்சியில் அவங்க இப்படி எல்லாம் கூட்டினாங்களா என கேள்வி கேட்கலாம். அதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு ஈடாகாது. இப்படியே கேட்டுட்டே போனா பின்னாடி எங்க போய் முடியுது? இல்ல, அப்படி இல்ல. நான் என்ன பார்க்க விரும்புறேன்னா, மக்கள் பிரச்சனைகளை அலசுவதற்குத்தான் சட்டமன்றம். இப்ப உதாரணமா மீனவ பிரச்சனை எடுத்துக்கோங்க. இப்ப நேற்று மாலை இன்று காலை கூட சில பத்திரிகைகள் என்ன வந்துச்சு, 5 மீனவர்களும் இந்திய சிறைக்கு மாற்றப்படுவார்கள் என்று புலகாங்கிதத்தோடு சில பத்திரிகைகள்ல செய்தி வந்துச்சு. ஆனா இப்ப மாலையில என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி ஒண்ணு இல்ல, மாறாக அங்க அந்த நாட்டுல வந்து மேல்முறையீடு தான் செஞ்சிருக்காங்க. அப்ப அது என்ன ஆக போகுது? முக்கியமான பிரச்சனை. இன்னும் கூட எனக்கு ஒரு செய்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை மேல்முறையீடும் சிறை மாற்றமும் வேறு வேறு பிரச்சனைகள் இல்ல, வேறு வேறு பிரச்சனை இல்ல. எனக்கு இந்த சிறை மாற்றத்துல இருந்து விடுதலை பண்ணுவது வந்து மேல்முறையீடுக்கு, சிறை மாற்றுவதற்கான இந்திய தனியா இருக்கு. இல்ல இல்ல, நான் அது எதுக்காக சிறை மாற்ற பிரச்சனை சொல்றேன்னா, கிட்டத்தட்ட அது முடிஞ்சு போச்சு. பிரதமர் பேசிட்டாரு ஜனாதிபதியோட, இலங்கை ஜனாதிபதியோட, ஆகவே அவங்க இங்க வந்துருவாங்க என்பது போல வந்தாலும் இந்தியாவில் சிறையில தான் அவங்க இருக்கணும். சிறை அதுவும் நான் என்ன சொல்ல வரேன், அதுவும் ஒரு முக்கிய திருப்பம் தானே. ஏன்னா ஒரு பிரச்சனை வருது, இந்திய அரசு தலையிடுது, அதுக்கு இலங்கை அரசு ஏதோ ஒரு வகையில இணங்குது. அந்த அடிப்படையில் உங்களுடைய கோரிக்கையை அவங்க ஏற்று இந்திய மீனவர்களை இந்திய சிறைக்கு அனுப்புகிறார்கள். ஏன்னா அப்படி சில ஒப்பந்தங்கள்லாம் இருக்கு என சொல்லப்படுகிறது. இது பற்றி விவாதிக்கிறதுக்கான களம் இருக்குன்னு சொல்றீங்க. இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அதே போல இன்னொன்னு எனக்கு ரொம்ப வினோதமா இருந்துச்சு. ஒருவேளை என்னை விட உங்களுக்கு அந்த தகவல் பற்றிய பின்புலம் இன்னும் அதிகமா தெரியல. அது என்னன்னா, இவங்க தொடர்பாக வழக்கை நடத்துவதற்கு இந்திய தூதரகத்துக்கு தமிழக அரசு 20 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சுன்னு ஒரு செய்தி வந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மீனவர்கள் வெறும் தமிழக மீனவர்களே, இந்திய மீனவர்கள், இந்திய தூதரகம் அங்க இருக்குது. அவங்களுக்கான அந்த வழக்கு செலவை இந்திய அரசு ஏன் ஏற்கக்கூடாது? இந்திய தூதரகம் ஏன் ஏற்கக்கூடாது? ஏன் தமிழக அரசு பணம் அனுப்ப வேண்டியிருக்குதெல்லாம் புதுமையான புது செய்திகள். மத்திய அரசு செய்ய மாட்டேன்னு சொல்ல தமிழக அரசு வந்து தானே முன்வந்து அப்படியே முன்வர வேண்டிய சூழல் இருக்குது. ஏன் மத்திய அரசு, இவங்க எல்லாம் இந்தியர்கள், இந்திய அரசை நீங்கள் கொடுங்கள் பணத்தை, உங்க மூலமாக அந்த தலையீடு வேண்டும், மேல்முறையீடு வேண்டும் என்று ஏன் அழுத்தம் தரவில்லை தமிழக அரசு? நான் இதெல்லாம் ஒரு முடிந்த முடிவா சொல்லல. இதெல்லாம் நமக்கு புது செய்திகளாக புதுமையான விஷயங்களா இருக்கு. இத்தகைய விஷயங்களை அதை விட பால் விலை அரசு 10 ரூபாய் உயர்த்தினா போட்டிக்கு தனியார்கள் அவங்க பாட்டு கிடுகிடுன்னு உயர்த்தி இருக்காங்க. மின் கட்டண உயர்வு பற்றி நடக்கிற விவாதத்தை பார்க்கும் பொழுது அது எந்த அளவுக்கு உயரப்போகுது என்று அச்சமாக இருக்கிறது. நீதிமன்றம் இருக்கிறதோ நமக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறது. இதெல்லாம் இருக்கும்போது ஏன் சட்டமன்றத்தை கூட்டக்கூடாது என்றுதான் எனக்கு படுது. திரு கம்பம் ராமகிருஷ்ணன், அதாவது சட்டமன்றத்தை எதுக்கு கூட்டணும் எதுக்கு கூட்டக்கூடாதுங்கிற நிச்சயமா வந்து அவருடைய சபாநாயகர் மற்றும் ஆளுநர் அவர்களுடைய முடிவை சார்ந்த விஷயம். அது வந்து அமைச்சரவையோ இல்லாட்டி உறுப்பினர்களோ ஒரு பரிந்துரையை கேட்கலாம், வந்து அதை ஏற்று வந்து ஆளுநர் உத்தரவிடலாம். இதுல இப்ப வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினசரி திராவிட முன்னேற்ற கழக தலைவரோ திமுகவுடைய பொருளாளரோ உங்களை போன்ற வெகு சிறந்த பேச்சாளர்களோ மேடை தோறும் ஊர்தோறும் முழங்கிக் கொண்டே இருக்க, சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்று தனியாக ஒரு அறிக்கை திடீரென்று விடுவதற்கான காரணம், சட்டப்பேரவை ஒருவேளை கூட்டப்படலாம், அப்படி கூட்டப்பட்டால் அதற்கான காரணகர்த்தா நாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா? திரு கம்பம் ராமகிருஷ்ணன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் தளபதி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மீனவர்கள் 5 பேர் போதைப் பொருள் கடத்தியதாக இலங்கை நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களை தண்டனையிலிருந்து வெளியேற்றி கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று யார் கேட்கிறார்? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு மேயராக இருந்தவர், துணை முதல்வராக இருந்தவர்,
இன்றைக்கு சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் குழு முதல்வராக இருக்கின்றவர், கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு முதல்வராக இருக்கின்றவர், தினமும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குக்கிராமங்களுக்கு சென்று மக்களுடைய உணர்வுகளை அறிந்தவர். அவர் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரச்சனை பால் விலை உயர்வு, இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 16 ரூபாய் 75 பைசா அதிகரித்திருக்கின்றது. உத்தேச மின்கட்டணம் உயர இருக்கின்ற நிலையில் 13 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரிலே மூழ்கி செறிந்து போயிருக்கின்ற நிலையில் இவைகளெல்லாம் விரிவாக பேசுவதற்கு, நிவாரணம் பெறுவதற்கு உடனடியாக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லாமல் இன்றைய முதல்வர் அவர்களை பார்த்து சாலையில் அமர்ந்து பேசலாமா, காட்டில் அமர்ந்து பேசலாமா, ஏதாவது கூடாரத்தில் அமர்ந்து பேசலாமா என்றா கேட்க முடியும்? இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி. மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் தான் பேச முடியுமே ஒழிய சாலையிலோ பூஞ்சோலையிலோ பேச முடியாது. அந்த அடிப்படையிலே தான் அவர் சட்டமன்றத்தில் இது பற்றி விவாதிக்க வேண்டும் என்று தன் எண்ணத்தை, கருத்தை பிரதிபலிக்கின்றார். இதில் ஏது தவறு இருக்கின்றது? தவறே இல்லாத பட்சத்தில் இதை முதலமைச்சர் எப்படி எந்த கோணத்தில் எடுத்திருக்கிறார் என்பதுதான் எனக்கு விளங்கவில்லை. இது சிறுபிள்ளைத்தனமான பேச்சு என்பதோடு இது அஞ்சி அஞ்சி அறிவு மங்கி அறியாமின் உச்ச நிலையிலிருந்து பேசுகின்றாரா இல்லது ஆணவத்தின் விளிம்பிலிருந்து பேசுகின்றாரா என்பதுதான் எனக்கும் புரியவில்லை. ஆக மொத்தம் இன்றைய முதல்வர் ஓபிஎஸ் பேச்சு என்பது சிறுபிள்ளைத்தனமான பேச்சாகத்தான் நான் கருதுகின்றேன். அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்குது. அதே தான் அதிமுக தரப்புல மாத்தி வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபிள்ளைத்தனமாக செயல்படுகிறது, அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறது, குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க பார்க்கிறது அப்படிங்கிறது அதிமுக தரப்புடைய குற்றச்சாட்டா இருக்கிறது. ஒரு விஷயம் நான் பார்க்க 2010 ஜூன் மாதம் நடைபெற்ற சட்டமன்றம் மீண்டும் 6 மாதம் கழித்து நடந்தது உண்மைதான். இப்பொழுதும் ஒத்துக்கொண்டு பேசுகின்றேன். 6 மாதம் கழித்து நடந்தாலே போதும். ஆனால் பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு 22 லட்சம் லிட்டர் தான் இந்த அரசு உற்பத்தி செய்கின்றது. 36,000 பசுக்களை, கறவை மாடுகளை இலவசமாக மக்களுக்கு வழங்கி வெண்மை புரட்சி நான் இந்த நாட்டிலே செய்வேன் என்று சொன்னார்கள். வெண்மை புரட்சி என்றால் பால் உற்பத்தி. வெண்மை புரட்சியும் செய்யவில்லை, வெண்ணெய் புரட்சியும் செய்யவில்லை, எந்த புரட்சியும் செய்யாத இந்த அரசு இன்றைக்கு 1,25 லட்சம் லிட்டர் தனியார் பால் விற்கின்றார்கள் கொள்முதல் செய்து. ஆக இவர்கள் 10 ரூபாய் உயர்த்தினால், தனியார் 10 ரூபாய் உயர்த்துகின்றார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக 8 கோடி மக்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். பால் என்பது ஊட்டச்சத்து, ராமகிருஷ்ணன் ஒரு சிறிய இடைவெளி இருக்க வேண்டியிருக்கு. இடைவெளிக்கு பிறகு திரு கம்பம் ராமகிருஷ்ணன் அவருடைய தலைவருமான சந்தடிசாக்கள் ஒரு விஷயம் சொன்னார். ஏற்கனவே தமிழக முதல்வர் ஒருவர் இருக்கிறார், ஏற்கனவே மக்களின் முதல்வர் ஒருவர் இருக்கிறார், ஒரு இளைஞரின் முதல்வர் என்று திரு ஸ்டாலினை கூட்டார். எத்தனை முதல்வர் இருக்க முடியும் என்று தெரியவில்லை. உங்களுடைய பார்வையில் சட்டமன்றத்தை கூட்ட அரசு தயங்குகிறது என்று உங்களுடைய பார்வை எழுகிறது. உண்மையிலேயே தமிழக அரசு சட்டப்பேரவை கூட்ட தயங்குகிறதா? விவாதிப்பதில் என்ன தயக்கம் இருக்க முடியும்? இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த அதிமுகவுடைய தோழமை கட்சியான இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த திரு சேக்கூர் தமிழரசன் கேட்க ஒரு இயல்பான விஷயம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சட்டசபையை கூட்டுங்க சொல்றாங்க. கூட்டுறேன்னு சொல்லலாம், கூட்ட மாட்டேன்னு சொல்லலாம், கூட்டுறதுக்கான எண்ணம் இல்லைன்னு சொல்லலாம், இல்ல அமைதியாவது இருக்கலாம். கடுமையான வார்த்தைகளை போட்டு இதை வேறு பக்கம் திசை திருப்பி கொண்டு போகும் வகையில, திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் தூண்டும் வகையில, அவங்க ஒரு 5 பக்கம் அறிக்கை கொடுக்கும் வகையில திசை திருப்ப வேண்டிய அவசியம் என்ன வந்தது? திமுகவினுடைய பொருளாளர், முன்னாள் துணை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சட்டப்பேரவையை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார். இந்த அறிக்கையினுடைய நியாயத்தை இப்போது நம்முடைய விவாதத்தில் கம்ப ராமகிருஷ்ணன் விளக்கினார். எந்த ஸ்டாலின் இந்த அறிக்கை விடுத்திருக்கிறார் என்பதற்கு அடுக்கி சொன்னார். முன்னாள் துணை முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற குழு தலைவர், இளைஞர்களுடைய முதல்வர், எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொன்னார். 62 வயது இளைஞர், தாத்தாவான இளைஞர். அது நான் ஒப்புக்கொள்கிறேன், தாத்தாவான இளைஞர் தான். நான் போல அது போல 62 வயது அவருக்கு இளைஞர், அது நான் மறுக்கல. ஆனால் நான் கேட்கிற கேள்வி, இந்த சட்டமன்றம் குறித்து 3-4 மாதங்களுக்கு முன்னால் வரை எப்படியெல்லாம் பேசினார்கள் தெரியுமா? இது சட்டமன்றமா? இதுக்கு போக வேண்டுமா? நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு போவோம். சட்டமன்றத்திலே ஜனநாயகம் படுத்தும் பாடு, அங்கே ஜனநாயகம் இல்லை, விவாதங்கள் இல்லை. அது அதிமுக பொதுக்குழு, அதிமுக பாராட்டு விழா, முதல்வருக்கு நடந்து கொண்டிருக்கிற பாராட்டு விழா. அத சட்டமன்ற உறுப்பினர்களை மேடையில மிமிக்ரி செய்தார்கள். இப்ப பேரவைத் தலைவர் வரார், பேரவைத் தலைவர் நிற்பார்,
இப்படி அதாவது இது சட்டமன்ற உரிமைகளையே கொச்சைப்படுத்துவது. தெருவில் வீதியில் வந்து சட்டமன்றம், இதான் சட்டமன்றம், மாதிரி சட்டமன்றம். இப்படியெல்லாம் இந்த சட்டமன்றம் செத்து போனது இல்லை என்று சொன்னவர்கள் இப்ப சட்டமன்றத்தில் விவாதிக்கலாம் என்று சொல்லுகிறார்களே, இதுவே அதிமுகவுக்கு பெரிய வெற்றி. நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்க அதிமுகவுக்கு பெரிய வெற்றி. சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனைகள் குறித்து அங்கே பேசாமல் சொல்லிவிட்டது, சட்டத்தை செத்துவிட்டது என்று. எனவே அது கூட்ட தேவையில்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, அது இல்ல. அப்படிப்பட்டவர்கள், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கத்தி அது பல பேர்கிட்ட இருக்கும். ஒரு கொலைக்காரங்கிட்ட இருக்கிற கத்திக்கும், ஒரு சமையல்காரங்கிட்ட இருக்கிற கத்திக்கும், ஒரு மருத்துவர்கிட்ட இருக்கிற கத்திக்கும், ஏன் ஒரு இந்த தொழிலாளி இருக்கார சிகை அலங்காரம் செய்கிறவர், அப்படிப்பட்ட கத்திகளுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆக இவர்கள் இந்த ஒரு நாளாவது தொடர்ந்து 2 நாள் இந்த சட்டப்பேரவையில் தொடர்ந்து விவாதத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். என்னுடைய கேள்வி, ஒரு நாளும் வெளிநடப்பு செய்வதற்காக சட்டமன்றத்துக்கு வருகிறவர் திமுக விவாதத்தில் கலந்து கொண்டதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி. எத்தனை முறை, எத்தனை நாள்? 30 நாள் சட்டப்பேரவை நிகழ்ந்ததா? 25 நாள் திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்திருக்கும். இதை விட முதலமைச்சராக இருந்தவர், முன்னாள் முதலமைச்சர், இப்ப துணை முதலமைச்சர் சட்டப்பேரவை கூட்டு கேட்கிறார். நான் கேட்கிறேன், சட்டப்பேரவையை கூட்டினால், இந்த சட்டப்பேரவையை கூட்டினால் இவ்வளவு வீராவேசமாக பேசுறவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் திரு கலைஞர் சட்டப்பேரவைக்கு வருவாரா? இல்ல, இந்த கேள்விக்கு உங்களுக்கு கேள்வி ஒண்ணு தெரியும். இந்த பார்வையை குறித்து விவாதிக்க வருவாரா? தமிழரசு உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு பதில் கேள்வி அவங்க வைக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு பதில் கேள்வி அவர்கள் வைக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதிமுக எதிர்கட்சியா இருந்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுச்சேரியில் எத்தனை முறை வந்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி அவங்க வைக்க முடியாது. தனி ஒரு பெண்ணாக ஒரு நாள் சட்டப்பேரவை வந்து ஒரு நாள் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு இப்ப நான் கேட்கிறேன், இப்ப சட்டப்பேரவை கூட்டினால் அந்த ஒரு நாளாவது திமுக தலைவர் வருவாரா? அவர் சட்டமன்ற உறுப்பினர், திமுக தலைவர் வருவார்னா சட்டப்பேரவை கூட்டுவீங்க, இல்ல? நான் கேட்கிற கேள்வி, அப்படி இந்த சட்டமன்றத்தை எள்ளளவு கூட மதிக்காதவர்கள், ஜனநாயகத்தை எள்ளளவு கூட மதிக்காதவர்கள், விவாதத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாதவர்கள் இப்போது இப்படி பேசுவது என்பது அது வந்து நிறைய பிரச்சனைகள் திமுக தரப்புல இருக்கலாம். திமுக கூட்டத்துக்கே வராம இருக்கலாம், வெளிநடப்பு செய்யலாம், வெளியேற்றப்படலாம். அதுக்காக சட்டப்பேரவையை கூட்ட மாட்டேன்னா திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கிற சட்டப்பேரவையே கூட்ட முடியாது. அது ஒரு காரணமா? சட்டப்பேரவை கூட்டுங்க அப்படின்னா என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையான, சட்டப்பேரவை கூட்டுங்கன்னா கூட்டுறேன், கூட்டல கூட்ட முடியாது, சந்தர்ப்பம் வரும்போது கூட்ட முடிஞ்சு வச்சுக்காது சொன்னாங்க. அதான் முதலமைச்சர் சொல்றாரு, எப்போது கூட்ட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அதான் முதலமைச்சர் சொல்றாரு. இப்ப வந்து கடந்த முறை பாராளுமன்ற தேர்தல் நடந்தனால வழக்கத்துக்கு மாறா எப்போ வந்து நிதிநிலை கூட்டத்தொடர் நடக்கணுமோ அது தள்ளி போச்சு. தள்ளி போய் ஆகஸ்ட் மாதத்துல தான் சட்டப்பேரவை முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த தொடர் நம்ம சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ஒரு 10-15 நாட்களுக்கு பிறகுதான் ஆளுநரால் முறைப்படி முடித்து வைக்கப்படும். அப்படின்னா சட்டமன்றம் கூட்டப்படுவதற்கு அவசியத்தை குறித்து இப்போ அடிப்படை கேள்வி இருக்கு. குறிப்பா ரொம்ப அத்தியாவசியமான பிரச்சனைன்னு சொன்னா அந்த மீனவர்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பால் விலை எப்படி பிரச்சனை தெரியலையா? பால் விலை, மின்சார கட்டணம், இவற்றையெல்லாம் பொறுத்தவரை உடனடியாக அத்தியாவசியமாக சட்டப்பேரவையை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று நான் கருதவில்லை. அது பால் 10 ரூபாய் மக்கள் பிரச்சனை இல்லை. மக்கள் மன்றத்தில் எதிர்க்கட்சிகள், எல்லா முக்கியமான எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றன, போராட்டம் நடத்தியிருக்கின்றன. நான் சில உதாரணங்களை இங்கே சொல்ல விரும்புறேன். உங்களுடைய வாதமே சரியா இருக்குமானால் மீனவர் பிரச்சனையில தமிழக அரசு எல்லா சிறந்த நடவடிக்கை எடுத்துட்டு வருது. பால் விலை வந்து ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமே இல்ல. அப்ப சட்டமன்றத்தை கூட்டத்தில் உங்களுக்கு என்ன தயக்கம்? அரசாங்கம் கூட்டலாமே. சட்டமன்றம் ஜனவரி மாசத்தை கூட்டணும் அவங்க சொல்றாங்க. அதாவது நான் சொல்ல வந்தது, அத்தியாவசியமான தருணங்களில் இது போன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இதற்கு முன் கோரிக்கைகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதற்கு முன்னால் திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த முதலமைச்சராக இருந்த போது, அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 3வது 4வது ஆட்சி காலத்திலும் இது போன்ற கோரிக்கைகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. நான் ஒரு 30 ஆண்டுகளாக சட்டமன்றத்தை செய்தி சேகரிக்கின்ற முறையில் நான் தெரிவிக்க வரும்போது, காவிரி நீர் பிரச்சனைக்காக உடனடியாக கூட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பொறுத்து
இல்லது சில வழக்குகளினுடைய முடிவை பொறுத்து கூட்ட வேண்டும் என்று கேட்டபோது கூட அனைத்து கட்சி கூட்டம் தான் நடத்தப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற கூட்டம் நடத்தப்பட்டதில்லை. சில முறை அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அம்மாதிரியான தீர்வை கண்டிருக்கிறார்கள். அதே போல இப்ப அதையாவது பண்ணலாமா? இலங்கை தமிழர் பிரச்சனை இந்த அரசு சட்டமன்றம் கூட்டப்படாமல் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான் குறிப்பிட விரும்பல. திமுக ஆட்சியிலும் சரி, எம்ஜிஆர் ஆட்சியிலும் சரி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இப்போது இலங்கை தமிழர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. அங்கே உச்சகட்டமாக உள்நாட்டு போர் மூன்று இருக்கிறது, அல்லது அதற்கு பிறகு அங்க இருக்கிற தமிழர்களுக்கு உரிய மறுவாழ்வு கிடைக்கவில்லை என்கிற போது அதிமுக ஆட்சியிலே கூட இந்த ஆட்சி வந்த பிறகு சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதே போல முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் நடைபெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அத்தியாவசியமான புதிய முன்னுதாரணத்தை படைக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? சிறப்பு கூட்டத்தை கூட்டம் இருந்தால் நிச்சயமாக எல்லாருமே ஒத்துக்கொண்டது போல இது ஆளுநருடைய உரிமை, சட்டப்பேரவையுடைய உரிமை, யாரும் தலையிடல. கூட்ட மாட்டேன்னு சொல்லாம 3 பக்கத்துக்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறத கேள்வி. சட்டசபை ஏன் கூட்டலங்கிறது அடுத்த கேள்வி வச்சுப்போம். சட்டசபை கூட்டாம இருக்கிற நியாயமான காரணங்கள் 1000 சொல்லலாம். நீங்க முன்வைப்பது போல திரு தமிழரசு முன்வைப்பது 1000 காரணம் சொல்லலாம். அதை முன்வைப்பதை விட்டுவிட்டு ஏன் அடுத்த கட்டத்துக்காக தந்தைக்கும் தனையனுக்கும் நடக்கக்கூடிய விவாதங்கள், மோதல்கள் தெரியாதா? இலவு காத்த கிளி போல் நீங்க காத்திருப்பது தெரியாதா? உபத்தலைவர் என்று ஒரு உப தலைப்பு ஒன்று போட்டுவிட்டு நான் தான் சட்டமன்ற குழுவுடைய கழக தலைவர் என்று உப தலைப்பு ஒன்று போட்டிருக்கீங்களா? இதுக்காக ஆசைப்படுறாங்க. இந்த விமர்சனங்கள் எதற்கு? இதுதானே தேவையில்லாமல் திமுக தரப்பு விமர்சனத்தை முன்வைக்கிறது உதவியா இருக்கு. இந்த மாதிரியான அரசியல் பரஸ்பர ஒரு கடினமான வார்த்தை பிரயோகங்களுக்குள்ள நாம் போக விரும்பல. அதற்கு முன்னால் இரு தரப்பிலுமே இது போன்ற அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது புதிய அறிக்கையாக நான் பார்க்கவில்லை. இருதரப்பிலுமே இத்தகைய அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நான் நியாயப்படுத்துறேன். இல்ல நானு நீ சொல்லிட்டீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், பத்திரிகையாளருக்கு வந்து பால் விலை உயர்வு ஒரு பிரச்சனை இல்லைட்டாரு. அதான் அர்த்தம் கிட்டத்தட்ட அப்படித்தான். உர தட்டுப்பாடு ஆமாங்க. இப்ப இந்த வெள்ளம் இதன் காரணமாக விவசாயிகள் பரிதவிப்பது, அந்த உரத்தை அதிகமா போட்டா தான் கொஞ்சம் சாஞ்சி கிடக்கிற அந்த பயிர்களை வந்து பிழைக்க வைக்க முடியும் என்கிற நிலைமையில அவங்க பரிதவிப்பது, உரம் கிடைக்காமல். அப்புறம் அந்த மீனவர்களுடைய பிரச்சனை. இது எதற்காகவும், இதை விட என்ன பெரிய முக்கியமான பிரச்சனை இருக்க முடியும்? எதற்காகவும் சட்டசபையை கூட்ட வேண்டாம் என்பது போல் அவர் வாதிட்டு இருக்கிறார். இப்ப நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்க மறுத்து கொள்ளலாம். நான் எனக்கு ஏற்பட்ட உணர்வை நான் சொல்றேன். ஐயா தமிழரசன் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன வாதம்னா சட்டசபையை கூட்டினா மட்டும் திமுக அதை என்ன ஒழுங்கா பயன்படுத்த போகுதான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்லுகிற உதாரணம், அவங்கதான் வந்த உடனே வெளிநடப்பு பண்ணிடுவாங்களேன்னு. பட் நான் என்ன சொல்ல விரும்புறேன், வெளிநடப்பு செய்வது பொதுவாக எதிர்கட்சிகள் செய்கிற ஒரு அடையாள எதிர்ப்பு பாணி. அதை விட வெளிநடப்பு செய்ததை விட குண்டு கட்டாக வெளியேற்றப்பட்டதும் அதிகம் கடந்த காலத்துல. அதையே நண்பர் வந்து மூடி மறைக்கிறாரு. நீங்க கடந்த காலம் சொல்லும் போது 2 ஆட்சியும் சேர்த்தா குறிப்பிடுறீங்க. ஆமா, ரெண்டையும் தான். நான் இன்னும் கூட சொல்ல வரேன், திமுகவும் சரி அதிமுகவும் சரி சட்டசபையை முறையான முறையில் பயன்படுத்துகிறார்களா என்றால் இல்லை. ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க, 2 தரப்பு வேற எங்கேயாவது போயிடும். இப்படி அவங்க செய்யறாங்க. பட் நான் என்ன கேட்கிறேன், அவங்கள விட்டு விடுங்க. இன்றைக்கு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்காக இடதுசாரிகளை போன்றவர்கள் இப்ப நாங்க கோரிக்கை வைக்கிறோம் வச்சுக்கோங்க, ஏன் நீங்க சட்டசபையை கூட்டக்கூடாது? திமுக காமிச்சு நீங்க தப்பிக்கிறது என்ன நியாயம்? இப்ப நான் பிரச்சனைக்கு வரேன். உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களுடைய பொருளாளர் திமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு ஸ்டாலின் வந்து 2வது பதில் அறிக்கை விட்டிருக்கிறார். அதுல வந்து என்னை வந்து கடுமையாகவும் தரம் தாழ்ந்தும் பதில் கூறி இன்று ஒரு அறிக்கை விடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லி முதல் வரி ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னல ஒரு வரி போடுறாங்க. எப்படி யார் அறிக்கை விடுத்திருக்கிறார் அப்படின்னா, பினாமி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்று சொல்றார். ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக ஒட்டுமொத்த 7.5 கோடி மக்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒருத்தரை பினாமி முதலமைச்சர் என்று முதல் வார்த்தையில் சொல்லிவிட்டு தரம் தாழ்ந்தும் கடுமையாக விமர்சிக்கிறார் என்று சொல்லும் போது நீங்களும் அதே மாதிரி தான் போங்க. அவர் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாருங்கிற ஒரு பார்வை உங்களுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் நாகரிகத்தை கடைபிடித்து வேண்டாம். அவர் பினாமி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடியவரை முழு பெரும்பான்மை பெற்றக்கூடியவரை எப்படி வந்து விமர்சனம் பண்ணி, இது தரம் தாழ்ந்த விமர்சனம் கிடையாதா? முதல்ல ஒரு கேள்வி கேட்டுறேன், பதில் சொல்லிடணும். 89 ஒரு முறைதான் முன்னாள் முதல்வர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவைக்கு வந்தார். அதற்கு பிறகு அவைக்கு வரவில்லை. அதற்கு அவர்கள் பல காரணங்கள் சொல்லலாம். அவைக்கே வராதவர் தான்.
நீங்க சொல்ற திமுக தலைவர் பத்தி அதிமுக பொதுச்செயலாளர் பத்தியா? இல்ல, முன்னாள் முதலமைச்சர் நம்ம 2 பேர் இருக்காங்க. முன்னாள் முதல்வர் 2 பேர் இருக்காங்க. முன்னாள் முதல்வர் திமுக தலைவரும் பொருந்தும், அதிமுக பொதுச்செயலாளரும் பொருந்தும். அதிமுக முன்னாள் முதல்வர் இரண்டாவது வெளிநடப்பு சட்டமன்றத்திற்குள் வந்தாலும் வெளிநடப்பு செய்வதுதான் நோக்கமாக கொண்டுள்ளாருன்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், நான் இந்த கேள்வி வைக்கிறேன். திமுக ஆட்சியில 5 ஆண்டு காலத்துல பால் விலைய 1 லிட்டருக்கு சமன்படுத்திய பாலை கொள்முதல் விலை உயர்த்தினாலும் விற்பனை விலையில் 17 ரூபாய் 75 பைசா திரு ராமகிருஷ்ணன் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இந்த விவாதத்தை நீங்க சட்டமன்றத்தை கூட்டும் போது வைங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் அதிமுக தரப்பிலும் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தரப்பிலும் தரம் தாழ்ந்த கடுமையான விமர்சனம் வைக்கப்படும் சொல்லிட்டு முதல் வரியிலேயே நீங்கள் பினாமி முதலமைச்சர் என்று குறிப்பிட்டீர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை நீங்கள் எப்படி இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியும்? இது தரம் குறைவு கிடையாதா? நான் சொல்றது 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் 60-70 ஆண்டு காலமாக இந்த பொது வாழ்க்கையிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி தமிழர்களை, தமிழ் மக்களை உணர்வை கொண்டு வந்தவர். அவரை பார்த்து சட்டமன்றத்தில் ஊனமுற்றோன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு இனிக்குதா? அப்ப இந்த பத்திரிகையில எங்க போச்சு? அப்படி சொல்றது முதலமைச்சர் அவங்க சக்கர நாற்காலி தள்ளு வண்டிங்கிற மாதிரி நிச்சயமாக திரு ராமகிருஷ்ணன் நிச்சயமாக அது வருத்தத்துக்குரியது. என்னுடைய கேள்வி, அவர்கள் அப்படி செய்தார்கள், நானும் இப்படி செய்வேன். நீங்க எந்த வகையில வித்தியாசமா இருக்கிறீங்க? காமராஜர் சொன்ன மாதிரி 2 ஒரே கூட்டம் பார்ப்பாங்க. நீங்கள் அவர்கள் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா நீங்கள் செய்யாமல் இருக்கணும். ஒரு ஆளுங்கட்சி மிருக பெரும்பான்மை கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலைஞரையும் குடும்பத்தையும் தளபதியுமே மையமாக வைத்து விமர்சனம் செய்யக்கூடிய அந்த சட்டமன்றத்தை விமர்சனம் செய்வதை தான் அந்த சட்டமன்றத்தை சட்டசபையின் நிகழ்வுகளாக பயன்படுத்துகின்ற பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கின்றவர், ஒரு துணை முதல்வராக இருக்கின்றவர், ஒரு மின்கட்டணம் உயர்ந்தது என்பதற்கான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தால் நடைமுறை எப்படி? சட்டமன்ற மரபு எப்படி? ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தால் சட்டமன்ற உறுப்பினர்களை பேச விட்டு பின்பு இதில் சம்பந்தப்பட்ட மின்துறை அமைச்சர் பேசுவார். இங்க என்ன நடக்கின்றது? மின்கட்டணம் உயர்வு என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தால் அங்கே எழுந்த உடனேயே மின்துறை அமைச்சர் கூட பதில் சொல்லவில்லை. முதலமைச்சரே எழுந்து பதில் சொல்லிவிட்டு அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டால் சபாநாயகர் என்ன சொல்கின்றார்? முதலமைச்சர் பேசிய பிறகு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அமருங்கள் என்று சொல்லி விடுகின்றார்கள். சட்டமன்றம் சட்டமன்றம் நடவடிக்கைகள் எல்லாம் முழுமையாக அவங்க நம்ம கலந்துக்கிறதுக்கு அவங்க நமக்கு வாய்ப்பு அளிக்கிறாங்களா? இல்ல. அதுதான் நான் சொல்றேன். எதற்கெடுத்தாலும் வெளிநடப்பு சொல்கிறார்களே, நான் இதைத்தான் கேட்கிறேன். திமுக ஆட்சியில் 17 ரூபாய் 65 பைசா பால் கொடுத்தோம். இப்ப நீங்க 34 ரூபாய் கொடுக்குறீங்க. இவனுக்கு 36,000 மாடு கறவை மாடுகள் கொடுத்திருக்கீங்க. வெண்மை புரட்சின்னு சொன்னீங்க. இப்ப 34 நீங்க விற்கிறீங்க, தனியார் 48-49 ரூபாய் விற்கிறான். அது மாதிரி மின் கட்டணம் திமுக ஆட்சியில 50 யூனிட் வரைக்கும் 75 பைசா, 100 யூனிட் வரைக்கும் 85 பைசா. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லலாம் இல்லையா? 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன விளங்குறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது தொடர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அது நீங்க சட்டமன்றத்தில் வைக்கும் போது பற்றி நிச்சயமாக சட்டமன்றத்தில் பேசலாம். என்னுடைய கேள்வி என்ன, ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க முன்வச்சிருக்கிறாங்க. விவாதங்கள் நடப்பதானால் விவாதங்களில் எப்படி பங்கெடுப்பது என்ற தனி இலக்கணமே வகுத்துள்ளது திமுக என்று தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி தனி ஒரு இலக்கணம் வகுப்பது சட்டமன்றத்தில் திமுக மட்டும்தான் பொருந்துமா, அதிமுக பொருந்தாதா? இந்த இரண்டில் தலைத்தவர்கள் யார்? நான் திரு சேகூர் தமிழரசன் கேட்க விரும்புறேன். தமிழக முதலமைச்சரோட அறிக்கையில ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கார். இந்த மாதிரி மீனவர் பிரச்சனையில அந்த பிரச்சனையை பற்றி விவாதிப்பதற்காக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக நம்ம ஒரு சிறப்பு கூட்டத்தை சட்டசபை கூட்டம் சொல்லியிருக்கீங்க. மீனவர் பிரச்சனைக்காக நாங்க என்னென்னலாம் பண்றோம் சொல்லிட்டு முழுமையான வாதம் பண்றாரு, முழுமையான வாதங்களை வைக்கிறார். ரொம்ப சரியான வாதங்கள் கூட, நடைமுறை உண்மையும் கூட சொல்லிட்டு கடைசி வரை ஒரு சொல்றாரு. இந்த மாதிரி இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட 5 மீனவர்களை காப்பாற்ற தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் அரசு விரைந்தெடுத்துள்ள நிலையில் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம் என்று திரு ஸ்டாலின் நினைப்பாரே ஆனால் அப்படின்னு சொல்றாரு. குழம்பிய குட்டை எதை சொல்றாரு எனக்கு புரியல. மக்கள் மத்தியில அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை குழப்பி அந்த குழப்பத்தில் ஏதாவது அவர்கள் ஒரு சுயலாபம் அடைய முடியுமா
அப்படின்னு நினைக்கிறாங்கன்றதான் அவர் முதலமைச்சர் அந்த அவருடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு. இல்ல அவருடைய இப்ப இவங்க வந்து விமர்சனம் பண்றப்போ பால்விலை உயர்வு, இந்த மீனவர் பிரச்சனை, இதுக்காக சட்டமன்றத்தை கூட்டணும் அப்படிங்க. தமிழகத்தில் இருக்கிற மொத்த பால் உற்பத்தியிலும் அந்த சந்தையிலும் தமிழக அரசுக்கு, இந்த மாநில அரசுக்கு எவ்வளவு பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கவலைப்பட வேண்டியது நீங்க. 15%. கவலைப்பட வேண்டியது நீங்க. பெருமைக்குரிய விஷயமா? இப்போ ஒரு பெட்ரோல் விலை, ஒரு டீசல் விலை, இது 100க்கு 100% அரசால் நிர்வகிக்கப்படுகிற சந்தை. சரி. உற்பத்தி சரி, அந்த கட்டுப்பாட்டில் இருக்குது. சரி. பால் உற்பத்தி என்பதோ பால் விற்பனை என்பதோ அரசாங்கத்தினுடைய பங்கீடு எவ்வளவுன்னா மொத்த உற்பத்தியில 15%. மொத்த உற்பத்தி பால்ல வந்து 15 1.5 கோடி லிட்டர்ல வந்து 1.21 அவங்க பண்றாங்க, 29 நம்ம பண்றோம். ஓகே, நாங்க 85% தனியார் இருக்கு. குறைஞ்ச விலையில தரலாம்லங்க ஏழைகளுக்கு. அவர் சொல்றது சரி. இது அதையாவது குறைஞ்ச விலையில தந்தா ஏழைகள் படிச்சுட்டு போவாங்கல்ல, அவங்க காசு தானே சாராய கடை மூலமா ஒரு மாதிரி இல்ல. நீங்க திருப்பி பிரச்சனை எங்கே கொண்டு போறீங்க? எங்கேயுமே கொண்டு போகல, நான் தான் பிரச்சனையை கொண்டு வரேன். அதாவது சமூக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை பேசுறேன். நீங்க தனிமனித பிரச்சனை குறைத்து வைத்துக் கொண்டிருந்தால் இந்த 15% தாறுமாறாக சிதறடிக்கிற நிலைமை வந்துடுது. இல்ல அவர் சொல்றது கட்டுப்பாட்டுல இல்ல. ஓகே, நான் சொன்னேன் 15% உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கல. அவர் சொன்ன மாதிரி அதை மட்டும் விலை உயர்த்தாம இருக்கலாம்ல. அததாங்க, அந்த விலை உயர்த்தாமல் கொள்முதல் விலையும் உயர்த்தப்படாமல் தடுக்கப்படுது. இந்த 15% மட்டுமே நீங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா கள்ள சந்தை அதிகரிக்குது. அதனால அதை சீரமைப்பதற்காக தான் அதை வந்து ஒரு சரியான பாதையில இன்றைக்கு மதுவிலக்கு ஏன் சாத்தியமாகல? சுற்றி மாநிலத்துலதான் இருக்கு. கள்ளச்சாராயம் பெரியணும், அதனால வரல. பால் விலை வந்து கூட்டாமட்டா கள்ளச்சந்தை பெரியணும், அதனால செய்யல. எல்லாத்துக்கும் கள்ளச்சந்தைய காரணமாக காவல்துறை ஆவின்லயே தனி விஜிலன்ஸ் வேற இருக்கு. ஆவிலே தனியா ஒரு விஜிலன்ஸ் வேற. அதெல்லாம் தாண்டிதான் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இல்ல இப்ப இந்த மீனவர் பிரச்சனை என்பது எப்ப வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்? அவங்க கைது செய்யப்பட்டப்போ 2011. அப்ப யார் வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தார்கள்? அவர் வந்து மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருந்தாங்க கேக்குறாங்க. இல்ல மத்தியில இது வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்க விரும்புறேன். பினாமி முதலமைச்சர்னு சொல்றாங்களே, எப்பவாவது வந்து மத்தியில வந்து பினாமி பிரதமர் சொல்லி இருப்பாங்களா? ஏங்க ஏன் சொல்ல புரியல? யாரெல்லாம் பேர் சொல்லல, யாரெல்லாம் பேர் சொல்லல, அந்த பினாமி பிரதமரோட தானே ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொண்டு போறோம் எனக்கு கேட்க விரும்புறேன். ஒரு முக்கியமான விஷயம், அதாவது திரு தமிழரசன் சொன்னாங்க கைது செய்யப்பட்டது மத்தியில யார் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு. அது வந்து ஒரு சரியான வாதமா நான் பார்க்கல. இருந்தாலும் கூட உங்களுடைய தலைவர், இளைஞர்களின் முதல்வர் திரு ஸ்டாலின் வந்து ஒரு வாதத்தை வைக்கிறார். 2012ஆம் ஆண்டு திமுக ஆட்சி முடிவுற்று அதிமுக ஆட்சி வந்த பிறகு 28/12/2012 வந்து இந்த 5 மீனவர்கள் சிறையில் வைக்க கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா, தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்துக்கும் மீனவர்கள் கைது செய்யப்படுறது என்ன சம்பந்தம்? சோ வாலண்டரா வீமுக்குனே ஒரு இன்டர்பிரேஷன், அதிமுக ஆட்சியில மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா அதிமுக கொண்டு கைது செய்ய வச்சாங்க. இது ஒரு தவறான ஒரு திசை திருப்புதல் இல்லையா திரு ராமகிருஷ்ணன்? சார் காலங்களை குறிப்பிட 28/11/2011 ஆண்டு 5 மீனவர்கள் தஞ்சாவூர் எல்லைக்குட்பட்ட இந்திய கடல் பகுதியில் போதை மருந்து கடத்தியதாக கைது செய்யப்படுகின்றார்கள். முல்லைப்பெரியாறு பிரச்சனை 5 மாவட்டங்களில் 2011 நவம்பர் மாதம் மீட்பு உரிமை போராட்டத்தில் தீவிரமாக இருந்த காலத்தில் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி எதிர்க்கட்சியினுடைய கருத்தை கேட்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற வகையில் தீர்மானம் நிறைவேற்றியது இதே சட்டமன்றம் தான். அதே உணர்வுபூர்வமான பிரச்சனை 13 கடற்கரையோர மீனவர்கள் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் காமன்வெல்த் பிரச்சனையின் போதோ இல்லாட்டி வந்து இளைஞர் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் சொன்ன போதோ சிறப்பு கூட்டம், சிறப்பு சட்டமன்ற கூட்டம் இதே தமிழக அதிமுக ஆட்சியில் தான் செய்யப்பட்டிருக்கு. அது ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் கேட்கிறது, நீங்க சட்டமன்றத்தை கூட்டினால் நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்டர்பிரேஷன், நீங்கள் கொடுக்கக்கூடிய திசை திருப்பல், அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு மீனவர்கள் கடத்தப்படுகிறார்கள். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு சொற்பிரயோகத்துக்கான அவசியம் என்ன? திசை திருப்பல் தவிர
அப்ப இது அந்த 28/11/2013 திமுக ஆட்சியில் இருக்கின்றது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்றது. திமுக ஆட்சியில் இந்த இடத்தில் 40 ராமையா ராமகிருஷ்ணன் வசிக்கின்றார் என்று குறிப்பிடுவது என்ன தவறு? என்ன தவறு? ஒரு காலத்தை குறிப்பிடுவது என்ன தவறு? அதையே அதிமுக விபரீதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் என்ன கேட்கிறேன், திமுக சுட்டுக் கொல்லப்படவில்லையா? மீனவர் அதிமுக ஆட்சியில் கைது செய்யப்படவில்லையா, சுட்டுக் கொல்லப்படவில்லையா? அதே கேள்விதான் திரும்பி வரும். அதாவது இல்ல அதாவது மீனவர்கள் கைது செய்யப்படவில்லை, மாநில அரசாங்கம் செய்ய முடியாது தெரியும். இது எனக்கு நான் புரிஞ்சே பேசுறேன். மத்திய அரசு தீர்வு காண வேண்டிய பிரச்சனையாக இருப்பதனால் இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்திருந்தால் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டியிருப்பார், காங்கிரஸை சாடி இருப்பார். பிஜேபி ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த சிறப்பு கூட்டத்தை கூட்டி பிஜேபி அரசுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு இந்த அரசு அஞ்சுகிறது. அதுதான் முக்கிய காரணம். மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வர தயங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா இருக்குமா? நம்ம இதுல இலங்கை அரசு நம்ம குற்றம் சாட்டுமா, இல்லாட்டி மத்திய அரசு குற்றம் சாட்டுமா? இதுல அடிப்படையா இலங்கை பிரச்சனை தாங்க பிரதான குற்றவாளி, அவங்கதான் வில்லன். இதுல திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா இங்க இருந்தது அல்லது மத்தியில காங்கிரஸா பாஜக என்பதற்குள் கூட நான் போக விரும்பல. கடந்த இத்தனை ஆண்டு காலமாக குறிப்பாக ராஜபக்சே ஆட்சி தொடர்ந்து மீனவர்களை தெரிந்தோ தெரியாமலோ வைத்துக் கொள்வோம். ஆனா வயிற்று பிழைப்புக்காக மீன்பிடிக்க போகிறவர்களை சுட்டுக் கொள்வது, கைது செய்வது, அவங்களுடைய படகுகளை பிடித்து வைப்பது, அடுத்து அதை பிடித்து வைக்க சொன்னதே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைவன், அது ஒரு தனி விவகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் செய்கிற காரியங்கள் கூட அவர்கள். உங்களுக்கு இயல்பு ஒன்று தெரியும், காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாதுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்லி கேட்டோம். ஏதாவது நடந்துச்சா? அப்ப மீனவர் பிரச்சனையில திரும்ப ஒரு தீர்மானம் நிறைவேற்றோம், சட்டசபை கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றோம். இதான் நடக்க போதா? என்னுடைய கேள்வி, சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுவது வெறும் சம்பிரதாய சடங்கா? நான் தீர்மானத்துக்குள்ள போகல. நான் என்ன சொல்ல வர்றேன், சட்டசபையை கூட்டி இத்தகைய பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை ஏன் விவாதிக்க கூடாது? இந்த பிரச்சனை இருக்குங்கிறதா தெரியுமே, சொல்லிட்டு இருக்கேன். உதாரணமா நான் என்ன சொல்ல வர்றேன், 5 பேரு தூக்கு தண்டனை. இப்ப என்ன வந்துச்சு, அதான் ஆரம்பத்திலே நான் என்ன சொல்ல வந்தேன், 8 பேர் இருக்கட்டுங்க. ஆனா அதுல 5 பேர் தாங்க நம்முடைய பார்வையிலிருந்து பேச வேண்டியது 5 பேர் தானே. மிச்சம் 3 பேர் இலங்கை நாட்டை சார்ந்தவர்கள். நம்முடைய நாட்டை சார்ந்தவர்கள் 5 பேர், அவர்களுக்கு தூக்கு தண்டனை. அது பொய்யான குற்றச்சாட்டு என்று தமிழக அரசை சொல்லுகிறது. தமிழக அரசை சொல்லுது, உளவுத்துறை சொல்லுச்சு, மத்திய அரசு முயற்சி எடுத்துட்டு தமிழக அரசு நிதி கொடுத்துட்டு எல்லாம். நாங்க சட்டமன்றத்தை கூட்டி ஒரு சிறப்பு வாதம் நடத்துவதோ சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுவது மூலமா மீனவர்கள் யாராவது விடுவிக்கப்பட போகிறார்களா? ஏன் அப்படி அரசு மன வருந்த இல்ல அரசு சுறுசுறுப்பாக போதா? என்ன நடக்கும்? அதுக்காக நம்ம வாட்டி பேசாம இருக்கிறதா? நான் என்ன சொல்ல வரேன், நடவடிக்கை எடுத்துட்டு சொல்றாங்களே தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும்? நீங்க சொன்ன மாதிரி பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி அப்பீலுக்கு 20 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. தினசரி ஒரு குடும்பத்துக்கு மாதம் 7,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஏற்கனவே 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதையெல்லாம் மறுக்கல. என்ன செய்யுதுன்னு கேக்குறீங்க? இல்லங்க, நம்ம 2 நாட்டுக்கு இடையிலே உள்ள அந்த ஒப்பந்தங்களின்படி மிக அருமையாக 5 பேரை இந்திய சிறைகளுக்கு மாற்றலாம். முதல் விஷயம், அப்படி மாற்றினால் அவங்க சொந்த சுருத்துக்கள் போய் உடனுக்குடன் பார்க்கலாம். நம்பர் 1. 2வது விஷயம், தூக்கு தண்டனை என்பது ஒரு கொடூரமான தண்டனை. இன்றைக்கு அது வேண்டாம் என்று உலக நாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க அப்படி கொடுத்திருக்காங்க. இப்ப அதுல ஏதேனும் அண்மை காலமா அவங்க அதை நிறைவேற்றலை, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இது என்ன ஆக போகுதுன்னா, அது வருஷ கர்மமாக உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தான் வரணும். தப்பி தவறி அது அவங்க உறுதியான என்ன ஆகும்? அப்படி என்றால் இன்னும் வேகப்படுத்த வேண்டும். எந்த நடவடிக்கையும் மத்திய மாநில அரசு எடுக்கவில்லை என்பது எங்களுடைய வாதம் அல்ல. ஆனால் அதை வேகப்படுத்துவதற்கு சட்டமன்றத்தில் நடக்க போகிற விவாதம் கூட்டப்பட்டால் உதவியாக இருக்கும். கண்டிப்பா நடக்குதோ இல்லையோ நம்முடைய கருத்தை பதிவு செய்ய உதவியா இருக்கும். உங்களுடைய தரப்பு வார்த்தை கூட சொல்லலாம். ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் திரு ஸ்டாலின் அறிக்கையில சட்டமன்றத்தை கூடி விவாதிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறார். தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பதில் அறிக்கை கொடுக்கிறாரு. சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்போது கூட்டப்படும் என்பது எங்களுக்கு தெரியும். திரு ஸ்டாலினிடம் இது பற்றி அறிவுரை கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை சொன்னார். அறிவுரை அவர் வழங்கவே இல்லை. இது சொல்றது ஓன் டவுன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு சொல்ல மாதிரி நேரடியாக வரக்கூடிய விஷயமா இருக்கு. சட்டமன்றத்தை கூட்டும்படி முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்கல என்ற வார்த்தை பிரயோகத்துக்கு உங்கள்கிட்ட அறிவுரை கேட்கறதுக்கு நாங்க இல்லைன்னு சொல்றது ஒரு இன்சல்டிங்கான விஷயமா பார்க்கல. நீங்க இரு தரப்பிலுமே இப்படிப்பட்ட அறிக்கை, வார்த்தை பிரயோகங்கள்
நடந்திருக்கின்றன என்பதுதான் இந்த பதிலா பிரச்சனை சொல்ல விரும்புறேன். இந்த பிரச்சனை நம்ம பார்த்திருக்கோம். இது தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீங்களே இந்த அறிக்கையில செலுத்ததில்லை. நீங்க இந்த அறிக்கையினுடைய தொடக்கத்துல இல்ல அந்த தலைப்புல சுட்டிக்காட்டியது போல அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு இல்லையா, பினாமி முதலமைச்சர் என்ற வார்த்தை பிரயோகம், அதற்கு கொடுக்கப்பட்ட பதில், கொடுக்கப்படுகிற முறை, அதாவது இருதரப்பு நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய இந்த அறிக்கைக்கு பிறகுதான் பினாமி முதலமைச்சர் என்ற அறிக்கையை அவங்க பயன்படுத்துறாங்க. அதற்கு முன்பாகவே திரு ஸ்டாலின் பொது நிகழ்ச்சிகள்ல பேசி தொலைக்காட்சியிலேயே அது ஒளிபரப்பாயிருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து அதிமுக வந்து மைனாரிட்டி திமுக சொல்லி சொல்ல, இவங்க வந்து இந்த பினாமி முதலமைச்சர் சொல்ல, இது மாதிரி நடந்துட்டே இருக்கு. நான் கேட்கிறேன், இந்த பிரச்சனையில ஒவ்வொரு பிரச்சனையா தான் பார்க்க முடியும். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளும் எல்லா சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்திதான் இருக்காங்க. குறிப்பா அதிமுக திமுக சளைக்கவே இல்லை. இயல்புல சட்டமன்றத்தை கூட்டுங்க அப்படின்னு சொன்னா கூட்டுறேன் கூட்டல முடிஞ்சிடாம நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும் போது அவர் ஊண்டாயிடுறாரு. உடனடியா அவர் புறவோக்கணும். ஏற்கனவே திரு கம்மராமேஸ்வரன் கேட்டது போல அவர் வந்து கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். இல்லன்னு சொல்ல முதல்வரிலே ஆரம்பிக்கிறார். இதற்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது தமிழக முதலமைச்சர் அறிக்கையா இல்லையா? அதாவது அந்த வார்த்தையை தவிர்த்து இருக்கலாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் திரு தமிழரசு. அதாவது வார்த்தை சரிதான் இருங்க. இந்த அறிக்கையிலேயே வந்து திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை என்னன்னா, கழகத் தலைவருடைய வழிகாட்டுதலோடு தான் இந்த அறிக்கை வருது, ஒப்புதலோடு தான் இந்த அறிக்கை வருது. கழகத் தலைவர் என்ன சொல்றார்? அரசு என்று ஒன்று இருக்கிறதா? அரசு என்று ஒன்று இருக்கிறதா? செயல்படுகிறதா? இந்த கேள்வியை கடந்த 10 நாளா அவர் கேட்டுட்டு இருக்கார். அதற்கு பிறகு ஒப்புதலோட இவர் அறிக்கை வருது. இந்த நிலையில முதலமைச்சர் முடிக்க விடுங்க. முதலமைச்சர் ஒரு அன்பார்லிமெண்டரி வார்த்தையை பயன்படுத்தல. எங்களுக்கு அறிவுரை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு தெரியும் எப்ப கூட்டுறதுன்னு தெரியும். எந்த நிலையில எந்த பிரச்சனைகளுக்காக எந்த உடனடி தேவைகளுக்காக சட்டமன்றத்தை எப்படிப்பட்ட மரபுகள்ல கூட்டணி எங்களுக்கு தெரியும். பார்லிமெண்டரி வேர்டு இல்லன்னு சொல்லி பார்லிமெண்டரி வார்த்தை அல்ல, கிடையாது. அவைக்குள்ள நீக்கப்படாது. அதே மாதிரி அவர் சொல்லாமல பினாமி முதலமைச்சர் தப்பான வார்த்தை கிடையாது சொல்லலாம். நீங்க வந்து தப்பான வார்த்தை சொல்ல முடியாது. அது அன்பார்லிமெண்டரி. பினாமி முதலமைச்சர் சொல்றது அன்பார்லிமெண்டரி, அப்படி சொல்ல முடியாது. அது சொல்லவே முடியாது. மைனாரிட்டி திமுக சொல்லக்கூடாது அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. மைனாரிட்டி தானே, அது அன்பார்லிமெண்டரி இல்லையே. நீங்களே நீங்களே 10 ஆண்டுகள் பிரதமரா இருந்தது எந்த பிரதமர் நான் சொல்ல விரும்பல, நீங்களே சொன்னீங்க. அதனாலதான் நான் சொல்லல. நீங்க இந்த மாதிரியான இல்லையா, இந்த மாதிரி வார்த்தையை நீங்க சொன்னா அன்னைக்கு வந்து பாஜக பல பொதுக்கூட்டங்கள்ல அரங்கள்ல அவர் பினாமி பிரதமர் சொல்லிட்டு இருந்தப்போ நீங்க தானே ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க. பாஜக சொன்னதே பல தலைவர்கள் சொன்னார்களே பினாமி பிரதமர்னு. அப்ப நீங்க தானே அவரு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி சொன்னீங்களா? அதான் நான் கேட்டேன். அவர்கள் எழுப்பிய அந்த கேள்விக்கு தான் நான் பதில் கேட்டேன். இதற்கிடையில திரு அருணன் அவர்களுக்கு ஒரு சிறிய தகவல் நான் நினைவூட்ட விரும்புறேன். இதுல இந்த பால் விலையோடு சேர்த்து மின்கட்டண உயர்வு பற்றி சுட்டிக்காட்டப்பட்டதுனால கடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பட்ஜெட் கூட்டத்தொடர்ல மின்கட்டண உயர்வு குறித்த சந்தேகங்களும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களால், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய உறுப்பினர்களால் கூட எழுப்பப்பட்டது. அப்போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுந்து சாமானிய மக்கள் பாதிக்கப்படாதவாறு இந்த அரசு பார்த்துக் கொள்ளும் என்ற உறுதிமொழியை அங்கே அளித்திருக்கிறார் என்பதை நான் நினைவூட்டுவேன். நல்லது. இப்ப அது மீண்டும் கூட அந்த உறுதிமொழியை கொடுக்கல. ஏன்னா காரணத்துக்கு கிட்டத்தட்ட வந்து அமலாக போகுது வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லாதீங்க. மீண்டும் ஒழுங்குமுறை ஆணையம் குற்றங்களை ஆமாங்க, ஒழுங்குமுறை உயர்வு ஒழுங்குமுறை ஆணையம் அது ஒரு படிப்படியா போகும். ஒரு நாடகம் எல்லாம் நடத்தும், மக்கள் கருத்தை திரட்டுற மாதிரி இதெல்லாம் நாடகம். இது மத்திய அரசுடைய சட்டத்தின் அதெல்லாம் தெரியும். அதன் படியெல்லாம் வரும். கடைசியாக அந்த மின் கட்டண உயர்வு என்பது மக்கள் தலையிலே சுமத்தப்படும். அது எப்படி என்ன என்பதை விளக்கம் கொடுக்கல. அது வெறும் உறுதிமொழிதான். இன்னும் கூட நான் கேட்கிறேன், நீ சொன்னதுனால முன்னாள் முதல்வர் அந்த அரசு, இப்ப வேற அரசு. நீங்க மீண்டும் ஆமாங்க சட்ட ரீதியா வேற அரசுக்கு எங்க போச்சுரா? சட்ட ரீதியா அன்றைக்கு இருந்தது செல்வி ஜெயலலிதா அவருடைய அரசு, இன்றைக்கு இருப்பது திரு ஓபிஎஸ் அவருடைய அரசு. என்ன நீங்க தெரியாது? இந்த அரசு சொல்லட்டும். முதலமைச்சர் மாறினாலும் கவர்னரை பொறுத்தவரை இது வேற அரசு, அது வேற அரசு.
கட்சி ஒன்னா இருக்கலாம். புதிய முதலமைச்சர் தான் பொறுப்பேற்று முதல்வர் தான் அரசுக்கு அவருடைய இஷ்டத்துக்கு தான் அமைச்சரவை. இது வேற அரசு தான். டெக்னிக்கலி ஒரு பொறுப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? யாரு அவர் அளித்த உறுதிமொழியை இவர் சொல்லணும். ஆமா, ஏன்னா அந்த அரசு முடிஞ்சு போச்சுங்க. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இது விடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க சொல்லுங்களே, ஒரு சாமானிய நீங்க இடதுசாரிகள் ஆளுகிற கேரளாவோட மின் கட்டணமோ மேற்கு வங்கத்து மின் கட்டணமோ நம்ம தமிழ்நாடு மின் கட்டணமோ எவ்வளவு வித்தியாசம்? அதனுடைய வரலாறு வேற, இதனுடைய வரலாறு வேற. குறைந்த மின் கட்டணம் அப்படி ஒவ்வொன்றும் மட்டும் இல்லாம அப்படி ஒவ்வொன்றும் ஒப்பிட முடியுமா? ஒரு மாநில அரசா அரசை விட கேரள அரசை விட சப்சிடி அந்த மின்துறைக்கு மாநில அரசு சப்சிடியாக எவ்வளவு அதிகமான தொகை தருது? கேரள அரசை விட மேற்கு வங்க அரசை விட நாம் எவ்வளவு சப்சிடி தரோம்? அதெல்லாம் சட்டசபையை கூட்டி சொல்லுங்களே. நீங்க மாநிலங்களை ஒப்புறீங்க, காலங்களை ஒப்புறீங்க, காலங்களை ஒப்புறீங்க. 80கள் எப்படி, 90 எப்படி, 2000 எப்படி ஒப்புறீங்க? இறுதியான சுருக்கமான கருத்தை திரு கம்பராமகிருஷ்ணன் கேட்க விரும்புறேன். உங்களுக்கு தெரியும், திரு பன்னீர்செல்வம் குறிப்பிட்டது போல, திரு ஸ்டாலின் குறிப்பிட்டது போல, ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கி அடுத்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்க இடையில ஒரு 6 மாத இடைவெளி இருந்தால் போதுமானது அப்படின்னு மிகச்சரியாக நாளையோடு 3 மாதம் ஆகிறது. நம்ம கடந்த சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்து அடுத்த 3 மாதம் வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3 மாதம் நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அப்படிங்கும்போது இப்ப நீங்க கூட்டணும் அப்படின்னு சொல்றது ஒரு அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி இல்லாமல் வேற என்ன அக்கறையில் பெருசா மாசம் மாசம் வார வாரம் ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். மத்தியில் ஆட்சி மாறும், சிரியால ஒரு ஆட்சி மாறும், இஸ்ரேல் ஆட்சி மாறும். இதுக்காக ஒரு சட்டமன்றத்தை கூட்டிட்டே இருக்க முடியுமா? இந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் முன்வைத்துத்தான் எங்களுக்கு தெரியும். இது 6 மாதங்கள் இதுதான் கூட்டப்பட வேண்டும் என்பது எனக்கும் தெரியும், தளபதிக்கும் தெரியும். திமுக தெரியும். தெரியாத உண்மை இல்ல, தெரிஞ்சுதான் நாங்க பேசுறோம். இப்ப பிரச்சனை நேரடியாக 5 மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். வாழ்விலை 10 ரூபாய் உயர்வினால் மக்கள் நேரடியாக பாதிக்கின்றார்கள். 25 லட்சம் ஆவின் பால் வாங்குகிற மக்கள் குறைவாக பாதிக்கப்படுகின்றார்கள். 1,25,00,000 தனியார் பால் வாங்குவதன் மூலமாக மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். மின்சார உத்தேச கட்ட உயர்வு உயர்த்தப்படுகின்ற பொழுது வீட்டு உபயோகத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு 85 பைசா உயர்த்தப்படவிருக்கின்றது. தொழிற்சாலைக்கு 7 ரூபாய் 22 பைசா உயர்த்தப்பட இருக்கின்றது. வணிக நிறுவனங்களுக்கு 8 ரூபாய் 22 பைசா இருக்கின்றது. பாலில் கலப்படம் செய்த வைத்தியநாதன் அதை பற்றி விவாதம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதில் 2000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் வர வாய்ப்பு இருக்கின்றது. திமுக அதை கொண்டு வந்தாலும் தேவையில்லை. திரு வைத்தியநாதன் திமுக ஆட்சியிலும் டெண்டர் எடுத்திருந்தாரா இல்லாட்டி இப்ப அதிமுக ஆட்சி வந்த பிறகு டெண்டர் எடுத்தாரா? அதிமுக பிரமுக அதிமுக உறுப்பினர் 100 வேகன் வச்சிருக்காரு. அதிமுக பிரமுகரா இருந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். திமுக ஆட்சியில் அவர் டெண்டர் 100 வேகன் வச்சிருக்காரு. கேள்வி இல்ல உங்களுக்கு தெரியும். 3 ரூபாய் 50 பைசாவுக்கு தான் கொள்முதல் மின்சாரம் கொள்முதல் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதனால் ஏற்படுகின்ற இழப்பு, முறைகேடு, ஊழல் இதுதான் மின்சார கட்டண உயர்வுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. என்று சொல்வதில்லை. உங்களுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். விவாதம் நடத்துவதற்கு 1000 நியாயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற உங்களுடைய பார்வையா இருக்குது. இந்த விவாதம் இங்க இவ்வாறு இருக்கு. மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது? சட்டசபையை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை சரியானதா தவறானதா அரசியலா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை சரியானதே என்று 46% மக்களும், தவறானது என்று 16% மக்களும், இதில் அரசியல் இருக்கிறது என்று 38% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையில் அரசியல் இருக்கிறது என்று 38% மக்கள், இது தவறான கோரிக்கை என்று 16% மக்கள், இந்த கோரிக்கை சரியானதுதான் என்று 46% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டு பக்கம் சமநிலையில் பார்வை இருப்பதாக பார்க்கலாம்.
நிச்சயமாக சட்டசபை கூட்டப்பட வேண்டும் என்பது மாற்றுக்கிறது இருக்க முடியாது. கூட்டப்படுமையானால் எப்படி வாதம் நடக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சட்டசபை கூட்ட அங்கு வெளியேற்றங்கள் வெளிநடப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் போது ஒரு நிலையான ஒரு நியாயமான ஒரு ஆட்சிக்கு சட்டசபை என்பது எந்த அளவுக்கு பங்களிக்கிறது என்பதை ஒரு அடிப்படையான கேள்வியாக இருந்திருக்கிறது. நிச்சயமாக சட்டசபை கூட்டப்படுமையானால் நியாயமான முறையில் ஆரோக்கியமான விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குமானால் நிச்சயமாக சட்டப்பேரவை கூட்டப்பட வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். இதற்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இரண்டு பேருக்குமே சம பங்களிப்பு இருப்பதை மறந்துவிட முடியாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கு நன்றி. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் நேரம் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. அப்துல் கனி லோன் அப்படிங்கிறவருடைய மகன் சஜ்ஜத் லோன் அப்படிங்கிறவர் பிரிவினைவாத தலைவராக இருந்தவர். முழுக்க காஷ்மீரை தனி நாடாக சேர்க்க வேண்டும் என்று பிரிவினைவாத குரல் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள். இப்போது பிரதமர் நரேந்திர மோடியை திரு சஜ்ஜத் லோன் அவர்கள் சந்தித்திருக்கிறார். மிகச்சில நாட்களில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கக்கூடிய நிலைமையில பிரதமரோடு பிரிவினைவாத தலைவர் ஒரு சந்திப்பது முழுக்க காஷ்மீர் பிரச்சனை பற்றின ஒரு விஷயமா பார்க்காமல் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்ற தேர்தலுடைய பிரச்சனையாக நிச்சயமா பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியுடைய சந்திப்பு அபிஷியல் கெப்பாசிட்டியில் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக, ஒரு அரசியல் காரணங்களுக்காக நடந்த சந்திப்பா, பாஜகவும் குழம்பிய குட்டையில் மீன்பிடித்து அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறதா? பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் என்று அடிக்கடி சொல்லக்கூடிய பாஜகவும் வழக்கமாக மற்ற கட்சிகளை போன்ற அரசியல் ஆதாயம் தேடுவதே குறி, வாக்கு வங்கிதான் குறி என்ற பாதையில் செல்கிறதா? இதைப்பட்டுதான் இன்றைய ஆயுதத்து நீட்சியில் விவாதிக்கிறோம். இன்றைய ஆயுதத்து நீட்சியில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு அருணன் அவர்கள் முனைந்திருக்கார். அதே போல பாஜக பிரமுகர் திரு கல்யாண் ராமன் அவர்கள் முனைந்திருக்கார். உங்கள் 2 பேரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்க நான் முதல்ல திரு அருணன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். உங்களுடைய பார்வையில ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வரக்கூடிய யாரா இருந்தாலும் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம், கட்டாயம், தேவை, காலத்தின் கட்டாயம் பிரதமராக இருப்பவர்களுக்கும் மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இல்லது சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய சிலையில முழுக்க அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய முயற்சியை நீங்க பாக்குறீங்களா? இது அடிப்படையில் அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி தான். காரணம், பத்திரிகைகளில் வந்திருக்கிற செய்திகளின் படி பார்த்தா லோன் அவர்களை ஏற்கனவே பாஜகவினுடைய தலைவர்கள் சந்திச்சிருக்காங்க. 2 முறை ஏற்கனவே சந்திச்சிருக்காங்க. பூர்வாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு. ஆமா, ஏற்கனவே முடிஞ்சிருக்கு. ஆகவே இந்த சந்திப்பு என்பது ஏதோ காஷ்மீர் பள்ளத்தாக்கினுடைய வளம் வளர்ச்சி பற்றி அதற்காக மட்டுமே பேசியிருக்கலாம், அதற்காக மட்டுமே நடந்த சந்திப்பு என்று என்னால பார்க்க முடியல. பத்திரிகையிலுமே தெளிவாகவே எழுதியிருக்காங்க. அந்த ஒரு அவங்களுடைய நோக்கம் இருக்கல, 44 87 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவை 44 பாஜக எம்எல்ஏக்களை வென்றெடுக்க வேண்டும். ஜம்மு கையில் இருப்பதாக அவர்கள் ஒரு கணக்கு. அப்படி என்றால் காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே சில இடங்கள் வந்தால் கூட ஆட்சி அமைக்க முடியும், அல்லது தங்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு ஆட்சியும் அங்கே அமைய முடியாது. இப்படி ஒரு கணக்கிலே அவர்கள் நகருகிறார்கள். ஒரு கட்சி என்கிற முறையில் திட்டமிடுவதில் எந்த தவறும் இல்லை. ஏற்கனவே கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்ம இருந்துங்கிற மறுக்க முடியாது. பாஜகவும் முஸ்லிம் சேர்ந்து அவர் ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க. நம்ம பார்த்தல இதே ஊத்தி தான் காங்கிரஸும் பண்ணிச்சு, அதே போலதான் பண்ணிருக்காங்க. இப்ப ஆனா கவலை அளிக்கும் விஷயம் என்னன்னா, யார சந்திச்சாங்க அப்படிங்கிறது. இந்த சஜ்ஜாத் லோன் பத்திரிகையெல்லாம் அது அந்த வார்த்தை எனக்கு புரியல. ஃபார்மர் செப்பரேட்டிஸ்ட், முன்னாள் பிரிவினைவாத தலைவர், பிரிவினைவாதியில முன்னாள் இந்நாள் வேற இப்ப பிரிக்க வேண்டியிருக்கு. ஒரு கொள்கையை கைவிட்டுட்டா முன்னாள் தானே, ரைட்? இல்ல சொல்றேன் நான் இப்ப தமிழ்நாட்டுல தனி திராவிட நாடு கேட்பீங்க எனக்கு தெரியல, கேட்டோம், அது வேண்டாம்னு மாத்திட்டோம். சோ பிரிவினை இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இல்ல, இதுல தவறு என்ன? இல்ல அதான் நான் அது எதுக்காக அப்படி ஆரம்பிச்சேன்னா, இவரை பத்தி அந்த மாதிரியான ஒரு கராரான முடிவுக்கு வர முடியுமா? தயவு செய்து அண்ணாவுடைய நிலைப்பாட்டை இது போட்டு ஒப்பிட வேண்டாம். இந்த சஜ்ஜாத் லோன் அந்த மாதிரியான ஒரு முடிவுல தான் இருக்காரா? கொள்கை ரீதியான அறிவிப்புகள் வேணா செய்திருக்கலாம், அது பற்றி எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு. எதை வச்சு சொல்றேன்னா, இன்றைய தினம் இந்து பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது. அது என்னன்னா, இந்த சந்திப்பை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஏடு என்ன சொல்லுதுன்னா, அது கொடுக்கும்போது அவங்களும் அதே வார்த்தை தான் போட்டிருக்காங்க, முன்னாள் பிரிவினைவாதி. ஆனா அவங்க எப்படி அதை குவாலிஃபை பண்றாங்கன்னா, இவருடைய சகோதரர் பிலால் லோன் இஸ் ஸ்டில் எ செப்பரேட்டிஸ்ட் லீடர். இவருடைய சகோதரர் இப்பொழுது ஒரு பிரிவினைவாத தலைவர். லோன்ஸ் ஃபாதர் இல்லா அமானுல்லா கான் இஸ் சீனியர் ப்ரோ இண்டிபெண்டன்ட் காஷ்மீர் லீடர் பேஸ்ட் இன் பாகிஸ்தான். பாகிஸ்தானிலிருந்து செயல்படக்கூடிய சுதந்திர காஷ்மீருக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் தான் இவருடைய மாமனார் அமானுல்லா கான் இன்றைக்கும். அது இப்படி ஒரு குடும்பம், இதுல இவர் ஃபார்மர் ஆயிட்டார் என்று சொல்லப்படுது. இப்ப நமக்குள்ள சந்தேகம் எல்லாம்,
இப்படியாப்பட்ட ஒரு நபருடன் மோடி அவங்க சந்திச்சிருக்காங்க நேற்றைய தினம். இதுல இன்னும் வேடிக்கை என்னன்னா, அவர் சந்திச்சு வெளியே வந்த லோன் எப்படி சொல்லியிருக்காருன்னா, அதை பத்தி நம்ம பேசுவோம். அவர் எவ்வளவு உருக்கமான ஒரு சந்திப்பா சொன்னார். நான் திரு கல்யாணராமன் கேட்கிறேன். திரு அருணன் சொன்னது போல அவருடைய குடும்பத்துல இன்னும் கூட இவரே நேற்று வரை அந்த வாதத்தை வைத்துக் கொண்டிருந்தவர். இவருடைய குடும்பத்துல இவருடைய சகோதரர் இருக்கிறார். இவருடைய மாமனார் இன்னும் சொன்னா பாகிஸ்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். முழுக்க முழுக்க அந்த பின்னணி கொண்ட திரு சஜாத் லோன் எந்த வகையில் நல்லவராகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திரு நரேந்திர மோடி சந்திக்கிறார். இதுல தமிழ் அருமையான பழமொழி இருக்கு, தாயும் பிள்ளையும் ஒண்ணுனாலும் வாயும் வயிறும் வேற அப்படின்னு. அதனால இவருடைய அடிப்படை வாதமே தவிடி முடியாகக்கூடிய ஒரு வாதம். அமானுல்லா கான் மாமனாரா இருந்தா மாமனாரை எதிர்த்த சிந்தனையோ இல்ல மாமனாருக்கு ஒரு ஒவ்வாத சிந்தனையோ அடுத்த நபருக்கு இருக்கக்கூடாதுன்னு இருக்கா? இது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, நேற்று நான் வன்முறையை போதித்தேன் என்பதற்காக இன்று வன்முறையை போதிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், துப்பாக்கியின் முனையிலிருந்து தான் அரசு அதிகாரம் பிறக்கும்னு சொன்னவங்க கம்யூனிஸ்ட் இன்னைக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போராட போறாங்களா? அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தத்துல துப்பாக்கி முறையில் தான் பிறக்கும் அதிகாரம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஜனநாயகம் நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. அதனால நாங்களும் அதே போல செயல்படுவோம். நேற்று பேச்சு இன்று ஒரு செயல்பாடு. வரேன், நான் ஒன் பை ஒன் வரேன். ஆக மனிதர்களுடைய மனம் மாறும், மனிதர்களுடைய சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கு அங்க தீவிரவாதம் என்பது தவிடுபொடியாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தீவிரவாதிகள் சொல்லப்பட்டவர்களுக்கு வேற வழி இல்லை. அரசாங்கத்துடைய கெடுபிடிகளால தீவிரவாதம் குறைந்த நிலையில் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை மட்டுமே வழி அப்படின்றது அடுத்த லெவல் ஆஃப் உண்மை. நாலாவது விஷயம், இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காஷ்மீர் ஒரு தனி ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு இருக்கு. ஆர்டிகல் 370 என்ற காரணத்தினால ஆர்டிகல் 370 மாற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. என்னுடைய டைரக்டர் பிரின்சிபல்ங்க, என்னுடைய மட்டும் இல்ல, டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆஃப் திஸ் கண்ட்ரி. நீங்க சொல்லக்கூடிய நீங்க சந்தித்த திரு சஜன் லோனுடைய கருத்து என்ன கேட்டீங்களா? சஜத் லோனுடைய கருத்து என்ன கேட்டீங்களா? 370 அதெல்லாம் வருங்க மாறுங்க. அவர் மாறுவாரா? நீங்க மாறுறீங்களா? மாற்றம் என்பதே யதார்த்தம். அவர்களுடைய மாற்றம் பாஜகவுடைய மாற்றமா லோனுடைய மாற்றம்? பாரதிய ஜனதாவுடைய மாற்றங்கள் எதா இருந்தாலும் அது இந்த நாடு இந்த சமுதாயம் உட்பட்டு எடுக்கப்படும். சஜாத் லோனை போன்றவர்கள் பிரிவினைவாதத்திலிருந்து சிறிது சிறிதாக தடம் மாறி நல்வழிக்கு கொண்டிருப்பவர்கள். அதனால இவர்களை சந்திப்பதன் மூலமா இது போன்ற சிந்தனை இருக்கக்கூடியவர்களை வழிக்கு கொண்டு வரும் வாய்ப்பு. ஆர்டிகல் 370 பற்றி பாஜக நீண்ட நெடுங்காலமாக திடமான கொள்கையை கொண்டிருக்கிறது. இந்த 2014 தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டது. இப்ப பாஜக பிரமுகர்கள் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் ஆர்டிகல் 370 பற்றி சொல்லப்படுமா அப்படின்னா, அப்ப பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்ப சொல்லக்கூடிய பதில ஏன் சொல்ல மாட்டாங்க? ஆமா எங்களுடைய கொள்கையோடு சேர்ந்தது அப்படின்னா என்ன? சஜ்ஜன் லோன் உங்களை உடனே சேர்க்க மாட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஈழத்தை வச்சுதான் அரசியல் வியாபாரம் பண்ண முடியும் கற்பனையோட அரசியல் வியாபாரிகள் இங்க சுத்திட்டு இருக்காங்க. நாங்க அந்த மாதிரி இல்ல. என்ன இப்ப பாருங்க, நீங்க ஆர்டிகல் 370 பொறுத்தவரையில இன்னைக்கு அது பேசுறமோ இல்லையே, எங்களுடைய வழிகாட்டு கொள்கைகள் அது இருக்கு, இந்த நாட்டுடைய வழிகாட்டு கொள்கையிலே இருக்கு. அதனால கேள்வி நான் சரியா உள்வாங்க. அவர் சொல்றாரு, நான் வைக்கும் போது பாருங்க, தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது பாருங்க ஏன் சொல்லணும்? ஆமாங்க, இப்ப நீங்க சொல்ல சொல்லாமல எங்களுடைய அடிப்படை கொள்கையை நாங்க எங்கேயும் சொல்லுவாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப கேள்வி வைக்கும் போது அப்ப சொல்லுவோம். ஒரு மனுப்பல் ஒரு நாள் நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன் நான். இது அரசியல் சூட்சமம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அரசியல் சூட்சமம் இது இந்த ஒரு வாதத்தை இன்று வைத்தால் பிரிவினைவாதம் தூண்டப்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும் பட்சத்துல அந்த வாதத்தை வைக்காமலே ஆட்சியை பிடிப்பதுன்றது புத்திசாலித்தனம். அதை செய்யறதுக்கு விரும்பும். உங்களுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக உங்களுடைய பிரதான கொள்கையா இருந்த ஆர்டிகல் 370 கைவிட பாஜக தயார். எந்த இது காம்ப்ரமைஸ் கிடையாது, சமரசம் கிடையாது, ராஜதந்திரம். இது ராஜதந்திரம். அதுல எந்த விதமான மாற்றுக் கொள்கையும் கிடையாதுங்க. ஆட்சி வேண்டும், காஷ்மீரத்தில் ஆட்சியை பிடித்தால் நீங்க அவங்களை துப்பாக்கி முனையில் தான் கம்யூனிசம் வளரும் அவங்களை பார்த்து எள்ளி நகையாடுன நீங்க எங்களுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக நாங்கள் ஆர்டிகல் 370 சொல்றீங்க. வச்சிருந்த கொள்கையை கைவிட்டாங்க. நாங்க சொல்றோம் ஆர்டிகல் 370 சொல்றோம். விட தயார் நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல விட தயார். இன்னைக்கு வைக்க போற அந்த காஷ்மீருக்கான அந்த டிராப்ட்ல இருக்காது. அவ்வளவுதான். இது நாட்டுடைய கொள்கைங்க. இதுக்கு பேர் தாங்க இது நாட்டுடைய கொள்கைங்க. இது ஒரு சட்டசபை தேர்தல் நான் வைக்கிறோம். வாட் இஸ் திஸ்?
நாட்டுடைய கொள்கை என்பதை உங்களுடைய வாதம் ஒரு ராஜதந்திரத்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வேணா சரியா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி பாருங்க, நான் ரொம்ப வெளிப்படையா இருக்கிறேன். அகில இந்திய அளவுல தேர்தல் நடக்கும் போது ஆர்டிகல் 370 பத்தி பேசுவீங்க. அது எந்த மாநிலத்துக்கு பொருந்துமோ அந்த மாநிலத்துக்கு தேர்தல் வரும்போது 370 பத்தி பேச மாட்டீங்க. அதற்கு பேர் ராஜதந்திரம். காரணம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆர்டிகல் 370 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண பிறகு ராட்டிபிகேஷனுக்கு மட்டும்தான் ஜம்மு காஷ்மீர் அசம்பிளிக்கு போக வேண்டிய ஒரு விஷயம். அதை பத்தி இங்க பேசணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. அதனால நாங்க பேச வேண்டும் என்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. அதை தவிர்க்கிறது உங்களுடைய வாதம் இல்லை. தவிர்ப்பதன் மூலமாக ஒரு அரசியல் ஆட்சிக்கு அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்றால் அதை நாங்கள் செய்ய தயார் இல்ல. நான் சில விஷயங்களை சொல்லணும். அவங்களும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க, இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் மாறவில்லையா அப்படின்னு. அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அவங்க சரியா புரிந்து கொள்ளல. மார்க்சியம் அரசியல் அதிகாரம் துப்பாக்கி முனையிலிருந்து பிறக்கிறது என்று மார்க்சியம் சொல்லல. கொஞ்சம் இருக்க, நீங்க வெறும் கேள்வி சிரிச்சு உங்களுக்கு வரலாறு தெரியாது. அது மார்க்சியத்தினுடைய ஒரு கொட்டேஷன். அந்த கோட்பாட்டை அடிப்படையான மார்க்சியத்தை புரிந்து கொண்டவர்கள் ஏற்கல. அதை எதிர்த்து இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்த ரீதியாக போராடி இருக்கிறது. இது மார்க்சியத்தை கொச்சைப்படுத்துகிறார். வன்முறையோடு மார்க்சியத்தை சொல்றேன். எனக்கு திரும்ப திரும்ப பல பேர் சொல்றதுனால கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு தெரியாம, அதனால தயவு செய்து மார்க்சியத்தை நல்லாவே தெரியும். ஆமா, ஒண்ணும் தெரியல. நீங்க பேசும்போது நான் பொறுமையா கேட்டேன். தயவு செய்து பெருந்தன்மையை காட்டுங்க. ஆகவே தயவு செய்து மார்க்சியத்தை வன்முறையோடு முடிச்சு போடாதீர்கள். முதல் கருத்து. இரண்டாவது, இவர் எப்படி தவறா சொல்றாருன்னா, பிரிவு 370 அரசியல் சாசனத்தின் வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்குங்கிறார். இல்லவே இல்ல. அவர் தவறா மாற்றி சொல்லிட்டார். எது இருக்குன்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்கன்னா, அந்த காமன் சிவில் கோடு சொல்லக்கூடிய அந்த பொது சிவில் சட்டம் தான் வழிகாட்டு நெறிமுறையில ஒன்றா இருக்கு. ஆனா வழிகாட்டு நெறிமுறை நிறைய இருக்குது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஒழிக்கணும், வருகை ஒழிக்கணும். அதுதான். ஆனா இவங்க அந்த இருக்கு. ஆனா நீங்க அதுக்குள்ள போக மாட்டீங்க. வறுமை ஒழிக்கிறது, ஏற்றத்தாழ். இன்னொரு விஷயத்துக்கு வரேன். சொல்லிட்டே இருக்கேன். குஜராத் வேற மாநில உதாரணம் காட்டுவீங்களா? பாஜக இந்தியா முழுக்க மது விலக்கு என்று உண்மையிலே பிரச்சனை தீர்ந்து போயிட்டான். இப்ப நாம இந்த பிரச்சனைக்கு வருவோம். இப்ப காஷ்மீர் பொறுத்த வரையிலையும் இப்ப பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அது அவர் மாறிட்டாரு அப்படி உங்க சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த சர்டிபிகேட் நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா உங்க ஆட்சியில் இருக்கிறவங்க இது என்ன ஆக போகுதுன்னு பாப்போம். ஒண்ணு. ஆனா எனக்கு என்ன புரியலைன்னா, அந்த பேசிட்டு வந்தவர் பிரதமர் எப்படி தன்னிடம் நடந்து கொண்டார் என்பதை சொன்ன ஒரு வாக்கியம் இருக்கு. சகோதரர் போல. அப்படின்னா பரவாயில்லைங்க. நான் தான் பிரதம மந்திரி மாதிரியும், மோடி அவர்கள் தான் பிரதமர் இல்லை என்பது போலவும் அவர் நடந்து கொண்டதை பார்த்து நான் அசந்து போனேன்னு சொல்றேன். ஜம்மு காஷ்மீர்ல நம்ம ஆட்சி கொடுத்தா நீதான். அதாவது இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்குல ஒரு 5-6 எம்எல்ஏ சீட்டு இவர் மூலமா கிடைக்காதா என்கிற நப்பாசையில் இந்த மாதிரி ஒரு பாஷையில வச்சுக்கோம், ஒரு முன்னாள் பிரிவினைவாதியிடம் இந்த அளவுக்கு வளைந்து நெளிந்து பேசலாமா இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி? நான் கேட்கிறேன், அவர் மனசாட்சியோட சொல்லட்டும். இந்த மாதிரி காங்கிரஸ் பிரதமர் சந்தித்திருந்தால், இப்படி பேசினால், இப்படி நடந்து கொண்டார் என்று சந்தித்தவர் வெளியே வந்து சொன்னால், பாஜகவும் RSS எப்படி கொந்தளித்து இருக்கும்? இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, கீழ்த்துங்கிறாரு, ராஜதந்திரம்ங்கிறாரு. இன்னும் கடைசியா பாத்தீங்கன்னா 370 அடிப்படையான கொள்கையில் ஒண்ணு. ஆனா அது இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். ஜம்மு காஷ்மீர் தேர்தலே பேச வேண்டியது. அதாவது ஜம்மு காஷ்மீருக்கான அந்த விசேஷ சரத்து பற்றி ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பேச வேண்டியது இல்ல, மிச்ச மாநில தேர்தலில் பேசுவாங்க போட்டுருக்கு. இது என்ன அரசியல் எனக்கு புரியல. பதில் சொல்லலாமா? சொல்லுங்க. இவருக்கு உங்களுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துடைய அரசியல் அணுகுமுறை என்னன்றது எனக்கு இதுவரை புரிஞ்சதில்லை. அது நம்ம இன்னொரு நாள் விவாதிப்போம். நேரம் ரொம்ப குறுகு. பாருங்க, இன்றைய தேர்தல் காஷ்மீர்ல நடக்குது. காஷ்மீருக்கு என்ன பிரச்சனை? வளர்ச்சியே இல்லாத ஒரு மாநிலங்கள்ல ஒண்ணு. இந்தியா லோன் கொடுத்துதான் அந்த மாநிலமே ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த விதமான தொழில் வேலை வாய்ப்பு, அப்துல் கனி லோன், சஜத் லோன், இது சீரியஸான மேட்டர். இது என்ன? சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அங்க நீங்க அப்படி பேசுவதா இருந்தால் சொல்லி முடிக்கணும். தாராளமா அடுத்த கேள்விக்கு போல காஷ்மீருடைய வளர்ச்சியும் பொருளாதார நிலையுமே அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் தான் உங்களுடைய அக்கறையா இருந்தால்,
காஷ்மீருடைய மிகப்பெரிய மூத்த தலைவராக கூடிய திரு கரன்சிட்ட பேசுங்க, இல்லாட்டி திரு ஃபருக் அப்துல்லாட்ட பேசுங்க, தற்போதைய முதலமைச்சராக கூடிய உமர் அப்துல்லாட்ட பேசுங்க, உங்களுடைய முன்னாள் கூட்டணியில இருந்துட்டு கடைசியில காலவாரி விட்ட மெவ்வா மூத்திட்ட பேசுங்க. இப்படி பிரிவினையை கைவிட்டு அரசியல் ரீதியாக முழுமையாக ஈடுபட்டக்கூடிய அத்தனை பேர்கிட்ட பேசாம குடும்பம் பூரா பிரிவினைவாதம் பண்ணிட்டு குடும்பம் பூரா பிரிவினைவாதம் பண்ணிட்டு ஒருத்தர் மட்டும் நான் விட்டேன்னு சொல்லக்கூடியவர்கிட்ட பேசுனீங்க. அரசியல் பார்வை என்ற பார்வையோட மட்டும் இந்த கேள்வியில கேட்டதால நான் அதுக்கான பதிலை சொன்னேன். இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த நபர்கள் ஃபருக் அப்துல்லாவோ, கரண் சிங்கோ, மெஹபூபா முஃப்தியோ இல்ல வேற யார நபர்களா இருந்தாலும் அவர்கள் அனைவருமே பிரதமரை சந்திக்கிறதுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கு, தாராளமா போய் சந்திக்கலாம். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஒரு பிரதமர் அகங்காரம் அதிகாரத்துடைய அந்த எதிர்சினகாரி அணுகுமுறை எதுவும் இல்லாம ஒரு நபரை ஆறு தழுவி கட்டி அணைக்கிறத நீங்க கொச்சைப்படுத்தணும்ன்ற அளவுல தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உங்களுக்கு கத்து கொடுத்திருக்கா? ஒரு நபர் ஒரு சகோதர எண்ணத்தோட சந்தித்தவர் சொன்ன வாக்கியத்தை அப்படியே வாசிக்கிறார். இதே மாதிரி சந்திப்பு மன்மோகன் சிங் நடந்திருந்தால் சொன்ன இருந்த கேலி சிரிப்பு இருக்கையா ரொம்ப அபத்தமா இருந்துச்சு. சிரிப்புல இருந்த அபத்தமே கிடையாது. அவர் சொன்ன வாக்கியத்தில் அப்படியே ஒரு பிரதமர் எங்கேயோ இருக்கிற ஒரு நேபாள பையனை கூட்டிட்டு போய் அவன் குடும்பத்தோட சேர்க்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு மனுஷத்தன்மையும் ஒரு நாகரிகமும் தெரிஞ்ச ஒரு நபர், அப்பேற்பட்ட அணுகுமுறை இருக்கிற ஒரு தலைவர் இன்னொரு ஒரு காஷ்மீரத்திலிருந்து வரக்கூடிய பள்ளத்தாக்கிலிருந்து வரக்கூடிய இன்னொரு செப்பரேட்டிஸ்ட் லீடர்னு முன்னால் சொல்லப்பட்டு இன்று மாறத்துக்கு தயாரா இருக்கிற ஒருத்தனை ரிசீவ் பண்ணும் போது அவனை எந்த அளவுக்கு வாஞ்சியோட அவர் டீல் பண்ணுவாரு. அப்படி டீல் பண்ணும் போது அவனுக்கு எந்த மாதிரி உணர்வுகள் கிடைக்குது, இது எந்த மாதிரி பிரதிபலிப்பை இந்த பிரிவினைவாத சிந்தனைக்கு உண்டாக்கும். தூக்கிலிட்டது பற்றி, ஆர்டிகல் 370 பற்றி, இன்னும் ஒவ்வொரு பிரச்சனையும் இல்ல. இதே திரு அப்துல் கனி லோன் மற்றும் அவருடைய மகன் சஜாத் லோனுக்கான பார்வை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். முற்று முதலாக முரண்பட்ட பார்வை. இன்னும் நீங்க அரவணைக்கிறீங்க சொன்னா காஷ்மீரோட நலன் குறித்து வளர்ச்சி குறித்து அவ்வளவு சீனியர் லீடர் அவரு. சரிங்க, நீங்க அப்துல் கனி லோனுடைய வாதத்தை வச்சிட்டீங்க. முதல்லயே நான் சொன்னேன் வாயும் வயிறும் வேறன்னு. அதனால அப்துல் கனி லோனுடைய பார்வை சஜித் லோனுடைய பார்வையா இருக்கணும் எந்த விதமான அவசியம் இல்லை. அமானுல்லா கானுடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணும் எந்த விதமான அவசியம் இல்லை. இன்னைக்கு இங்க இந்த சந்திப்பிற்கு பிறகு சஜித் லோனே மாறுறாரு அப்படின்னு வச்சு போறோம் ஆர்குமெண்ட்டுக்காக. அது வரவேற்கத்தக்க விஷயம் இல்லையா? இதை பாராட்ட வேண்டாமா? நரேந்திர மோடி மாறுவார்னு வச்சுக்கிறோங்கிறாரு. பண்றீங்க வார்த்தை ஜாலம் இல்லைங்க. இல்ல இல்ல நண்பரே, நான் வார்த்தை ஜாலம் இல்ல சொல்லல. நீங்க சொன்ன வார்த்தை தான் நான் சொல்றேன். இன்னும் மாறல அவரு. அவங்களுக்கே சந்தேகம் இருக்கு, அவங்களால உறுதி சொல்ல முடியாதுங்க. உறுதி சொல்ல முடியாது. இல்ல நண்பரே, நீங்க சந்தேகப்படுறீங்க. நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் மாறல. இல்ல தேர்தல் இல்ல அவர் சொல்றாரு மாறலாம், அடுத்து மாறலாம் சொல்லி நீங்க சொல்றீங்க. உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நானா சொன்னதை ஏத்துக்க மாட்டீங்க. எந்த ஒரு பகுதியை விட்டாலும் நீங்க தெலுங்கானா ரீஜன்ல இருந்த நக்சல்வாதமா இருக்கலாம், இல்ல சத்தீஸ்கர் பீரியட்ல ஏரியால இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிற நக்சல்வாதமா இருக்கலாம், இல்ல அசாம்ல இருக்கக்கூடிய பிரிவினைவாதமா இருக்கலாம். இது எல்லாருக்குமே வாய்ப்புகள் தரப்பட்டுகிட்டே இருக்கு தொடர்ந்து. அதனுடைய விளைவுதான் தனிநபர்கள் தலைவர்களாக இருந்தவர்கள் அவர்கள் மாறி இந்த அரசாங்கத்தை பாராட்டுகிறார்கள், நாங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். துரதிருஷ்டவசமா இன்னைக்கு அங்க தேர்தல் நடந்துட்டு இருக்கிறதால இன்னைக்கு அசாம்ல இருந்து அல்பா தீவிரவாதி அல்பா தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு பேச்சு நடத்தினா யாரும் அப்செக்ட் பண்ண போறல. இன்னைக்கு அங்க தேர்தல் இல்ல. இன்னைக்கு நீங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இவங்க சந்திக்கிறதா சுருக்கமா கேட்க அரசியலை பொறுத்தவரை நிச்சயமாக ஓட்டு வங்கி பிரதான காரணம் இங்கு தீண்டத்தகாத கட்சி என்று தீண்டத்தகாத நபர் என்று யாரையுமே பார்க்க முடியாது. உங்களுக்கே முன்னுதாரணங்கள் இருக்கு. விபி சிங் கவர்மெண்ட் நீங்களும் பாஜக இணைந்தே ஆட்சியில் ஆதரவு கொடுத்ததெல்லாம் வரலாறு உண்டு. தமிழகத்தில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் கைகோர்த்த வரலாறு இருக்கு. என்ன அப்படின்னா 100% கொள்கை முரண்பாடு கொண்டிருந்தாலும் கூட சில அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா பண்றோம். பாஜக நம்ம எப்படி தனித்து அவங்க மட்டும் குற்றம் சாட்டிட முடியும்? இல்ல நான் என்ன கேட்கிறேன், காஷ்மீர் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவது என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த நம்பிக்கையை பெறுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவர் மாறுவது போல படுகிறது, அவர் பிரிவினைவாதத்தை கைவிடுவது போல தெரிகிறது. ஆகவே அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று இருந்தால் நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
சரியா குறிப்பிட்டது போல தேர்தல் அறிவித்த பிறகு தேர்தலுக்காக அங்க ஒரு ஆளை பிடிப்பது போல படுகிறது. அவருக்கு ஃபார்மல் செப்பரேட்டிஸ்ட், அவர் ஒரு முன்னாள் பிரிவினைவாதி என்று அங்க ஒரு விதமான கணிப்பு, உறுதிப்படுத்தப்படாத ஒரு பல்வேறு சந்தேகங்களை கணிப்பை தான் உள்ள வர்றாங்க. அப்படி என்றால் இங்க ஒரு தேச ஒற்றுமையை காவு கொடுத்தாவது சில கூட்டணிகள் வேண்டும் என்று பாஜக நினைக்கிறதோ இந்த சந்தேகம் வந்து முன்ன பின்ன ஆட்சி அதிகாரத்தில் இவங்க இல்லாததால எங்களுடைய வாதம் இந்த மாதிரி துரதிருஷ்டவசமா தேசிய அளவில். இரண்டாவது விஷயம், அவர்கள் கையில பதவிக்கான வாய்ப்பே பிரிவினைவாதி என்ற வாதம் ஏதோ பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு வந்தது இல்ல. அதுக்கு முன்னாடி இருந்து அவரை ரெஃபர் பண்றது வந்து முன்னாள் பிரிவினைவாதி தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நாங்க கொடுத்த அடைமொழின்ற மாதிரி ஒரு கற்பனை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த சூழ்நிலையில் இது வெறும் அரசியல் காய் நகர்த்தலாம் மட்டும் நினைக்காம இது வந்து இந்த நாடு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். காஷ்மீரம் ஏதோ ஒரு ரூபத்தில் மன அளவிலாவது விலகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருந்து சரியான நம்பிக்கை நட்சத்திரங்களை உருவாக்க வேண்டும். துரதிருஷ்டவசமா இன்னைக்கு வந்து அங்க இருக்கிற லீடர்ஸ் எல்லாமே செப்பரேட்டிஸ்டா தான் இருந்தான் இல்ல இருக்கான். இந்த சூழ்நிலையில அவர்களிலிருந்து சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அரசாங்கத்தின் கடமை என்ற அணுகுமுறையில் பாரதிய ஜனதா அரசு செய்யும் செயலானது இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வழிவகை செய்யும். இது வந்து ஒரு அடிப்படையான கடமை, அரசுடைய கடமையில ஒன்றுதான் பாக்குறீங்க. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை தேர்தல் வருகிறது. நிச்சயமாக அரசியலை தாண்டி அது பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. மற்ற மாநில பிரச்சனையோடு ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை ஒப்பிட்டுவிட முடியாது. அங்கு அரசியல் தாண்டி பல்வேறு சமூக பொருளாதார, பாகிஸ்தான் உள்ளிட்ட பயங்கரவாத நடவடிக்கை, அந்த நாட்டிற்கு கூடிய தீவிரவாத நடவடிக்கை என்று பல்வேறு விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. மிக கவனமாக கத்திமேல் நடக்க வேண்டிய விஷயம் என்பது மாற்று கருத்துல. இதில் திரு கல்யாணராமன் விரும்புவது போல் ஏற்கனவே பிரிவினைவாதிகளாக இருந்தவர்கள் காஷ்மீருடைய நம்பிக்கை நட்சத்திரங்களா மாறுவார்களா என்பது காலத்தின் கீழ் தான் இருக்கிறது. இதை தாண்டி ஜம்மு காஷ்மீர் மக்கள் சட்டப்பேரவை தேர்தல் 5 கட்டம் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் என்ன மாதிரி முடிவெடுக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர் 2 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.